வணக்கம் நண்பர்களே. அகநானூறு இந்த டாபிக் தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். அதன் பிறகு 6th 12th வரை இருக்கிற அனைத்து பாடலுமே நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? அகநானூறு அகநானூறு சொன்னாவே இது ஒரு அகத்தை சார்ந்த நூல். அப்படின்னா என்னன்னா, உள்ளுரை இறைச்சி அப்படின்னு ஒரு ஓமையை பற்றி அதை வச்சு தான் அந்த பாடலை ஈட்டுவாங்க. அதாவது ஓமையாக வச்சு தான் பாட்டில் எழுதுவாங்க. அது மறைஞ்சிருக்கும் பொருள், வெளிப்படையாக இருக்காது. அதுதான் இந்த அகநானூறு. அகநானூரை பற்றி பார்த்தீங்கன்னா அன்பு, காதல், இந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் இருக்கும். புறநானூறு பார்க்கும்போது வேணால் போர், வீரம், மக்களுடைய வாழ்க்கை முறை, பண்பாடு, கலாச்சாரம் வெளிப்படையாக தன்மையாக இருக்கும். அகநானூறு ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் இடைப்பட்ட ஒரு உரையாடலை பற்றி தான் இந்த அகநானூறு பாடல் எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த உரையாடலை பற்றி வெளிப்படையாக சொல்லாமல் மற்றொன்று மேலே ஓமையாக வச்சு பாடப்பட்டிருக்கும். அதுதான் இந்த அகநானூறுக்கான ஸ்பெஷல். அவங்க அந்த புலவர் ஏற்றும் போது, அகநானூறு பாடலை ஏற்றும் போது எப்படி ஏற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை குறிப்பிட்டு அதுக்கு மேலே மறைச்சி வச்சு அவங்களுடைய அன்பை சொல்லுவாங்க. யாரோட அன்பை? தலைவனுக்கும் தலைவிக்கு இருக்கிற உரையாடலை பற்றி அந்த ஒரு பொருளை வச்சு தான் சொல்லுவாங்க. அதாவது நேரடியாக சொல்ல மாட்டாங்க. நேரடியாக ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, அதாவது யாரும் தலைவன் யார், தலைவி யார் எதுவுமே குறிப்பிட மாட்டாங்க. இந்த அகநானூரில் அந்த மாதிரி எதுவுமே குறிப்பிட மாட்டாங்க. ஆனால் அவங்க அன்பு எப்படி வெளிப்பட்டதுன்றத ஒரு நாகரிகமாக சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த அகநானூருக்கான ஸ்பெஷல். புரியுதுங்களா? இப்போ புறநானூறுனா மன்னனோட பேரை சொல்லியிருப்பாங்க. மன்னன் இவர் தான் விளையாடினாரு, இவர் தான் வேறு விளையாட்டு போரில் பங்கேற்றாரு, வெற்றி பெற்றாரு, அப்போ மன்னனை புகழ்ந்து பாடுறாரு. இந்த மாதிரி விஷயம் வரும். ஆபியார் புகழ்ந்து பாடுறாங்க, அப்படிலாம் வரும். இப்போ அகநானூறுன்னு வரும்போது இது தலைவனுக்கும் தலைவிக்கிற ஊடலை பற்றி தான் இருக்கும். அந்த ஊடலை அவங்க அந்த நாகரிகமாக சொல்கிறது. யார் அவங்க தலைவன் தலைவி அப்படின்னு குறிப்பிடாமல், ஆனால் அந்த அன்பை மட்டும் வெளிப்படையாக சொல்லப்படுறது தான் இந்த நாகரிகத்தோட வெளிப்பட தான் இந்த அகநானூறு சொல்லப்பட்டிருக்கு. அகநானூறு பார்ப்போம். அகநானூறு அகத்தினை சார்ந்த நூல். அதான் புறத்தினையா அகத்தினான்னு கேட்டால் அகத்தினை சார்ந்த நூல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், அகநானூறு எந்த பாவால் இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டால் எந்த பாவால் இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டால் ஆசிரியர் பாவால் இயற்றப்பட்டது. 8 தொகை முழுதுமே என்னது? ஆசிரியர் பாவால் இயற்றப்பட்டது. 400 பாடலை கொண்டது. அகநானூறு எத்தனை பாடலை கொண்டது? 400 பாடலை கொண்டது. அடின்னு என்னன்னா, இத்தனை அடி தான் எழுதணும்னு வரையறை இருக்கு. அப்போ அகநானூறு 13 அடி முதல் 31 அடி வரை தான் எழுத முடியும். அதுக்கு மேலே எழுத முடியாது. அதான் மரபு. பாடல் இப்போ எழுதலாம், மரபு கவிதை எழுதலாம், புது கவிதை எழுதலாம், நம்ம இஷ்டத்துக்கு எத்தனை லைனோட எழுதலாம், 4 லைன்லையும் எழுதலாம், 2 லைன்லையும் எழுதலாம். ஆனால் இப்போ அப்போ சங்க காலத்தில் பாட்டு எழுதும்போது இந்த முறையில் பாட்டு எழுதுனா இப்படி தான் இருக்கணுன்றது வரமுறை இருக்குது. அப்போ அகநானூரில் பாட்டு எழுதும்போது 13 முதல் 31 அடி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வரையறை இருக்குது. அதுங்கிறமாக இப்போ அகநானூருக்கு வேறு பேர் பார்த்தா அகம் என்று அழைக்கப்படுகிறது, அகப்பாட்டு என்றும் அழைக்கப்படுகிறது, நெடுந்தொகை என்றும் அழைக்கப்படுகிறது. எதுக்கு? அகநானூருக்கு. அடுத்தது, அகநானூரை தொகுத்தவர் யாரு அப்படிங்கிறன்னா உப்புரிக்குடி கிழார் மகனார் தான் உருத்திர சன்மனார். இந்த உருத்திர சன்மனார் தான் இந்த அகநானூரை தொகுத்தவர். அகநானூறுன்றது ஒரு தொகுப்பான நூல், ஒரு தொகை நூல் தான். ஓகேவா? அந்த தொகை நூலை தொகுத்தவர் யாரு? உருத்திர சன்மனார். அகநானூரில் பல பேர் புலவர் பாடினவங்க இருப்பாங்க. அகநானூரை வச்சு நிறைய புலவர் பாட்டு பாடியிருப்பாங்க. அவங்க எல்லாம் அந்த பாட்டு எல்லாத்தையும் தொகுத்தவர் யார்? தொகுத்தவர் தான் உருத்திர சன்மனார். எப்படி வேணால் கேட்கலாம். உட்புரி குடிக்கிறார் மகனார் உருத்திர சன்மனார் தான் ஆப்ஷன் இருக்கும். இல்லை இது மட்டும் உருத்திர சன்மனார் மட்டும் கூட இருக்கலாம் ஆப்ஷனாக. நீங்கள் அதை கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ண ஆன்சரை. தொகுப்பித்தவர் அப்படின்னா தொகுத்தவர் ஒரு புலவர் இருக்கிறாருன்னா தொகுப்பித்தவர் யார்? அந்த அந்த இப்போ அகநானூறு தொகுத்துக்கு உதவி பண்ண மன்னன் யார் அப்படின்னு கேட்டால் பாண்டியன் உக்கிர பருவதி. அவர் தான் அதான் சொல்லுவாங்க தொகுப்பித்தவர். அப்போ அகநானூறு தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்டால் பாண்டியன் உக்கிர பருவதி மன்னன், பாண்டிய மன்னன். சரி, அகநானூறு 400 பாடல் சொன்னல, அந்த 400 பாடலை 3 வகையாக பிரிச்சுக்கிறாங்க. எத்தனை வகையாக பிரிச்சுக்கிறாங்க? 3 வகையாக பிரிச்சுக்கிறாங்க. கலிற்றியான நிறை, மணிமடை பவளம், நெத்தில கோவை. அப்போ கலிற்றியான நிறை எத்தனை பாடலை கொண்டது? 120 பாடலை கொண்டது. மணிமடை பவளம் எத்தனை பாடலை கொண்டதுன்னா 180 பாடலை கொண்டது. நெத்தில கோவை எத்தனை பாடலை கொண்டது? 100 பாடலை கொண்டது. மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா 120, 180, 300, 400 பாடல் வச்சா இதான் அகநானூறு 3 பிரிவாக பிரிச்சுக்கிறாங்க. இப்படி கூட கேட்கலாம், எப்படி வரிசை அடிக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கலிற்றியான நிறை இருக்கும். அது கலிற்றியான நிறை இருக்குல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் மணிமடை பவளம் இருக்கும். அது பிறகு நித்தில கோவை இருக்கும்.
புரியுதுங்களா? இதான் ஆர்டரு. இந்த ஆர்டரை மாற்றி எழுதக்கூடாது. மேலே மணிப்பிடை போகலாம், கீழே நெத்தில கோவை, அதுமாதிரி ஆர்டரை மாற்றி எழுதக்கூடாது. இந்த வரிசை கேட்டுருக்காங்க டிஎன்பிசியில் இருக்குமே. ஓகேவா? இதில் ஒவ்வொரு விஷயமும் முக்கியமாக நான் சுருக்கமாக எழுதிக்கிறேன், போர்டுக்காக அது சுருக்கமாக எழுதிக்கிறேன். ஓகேவா? சரி வாங்க. அடுத்தது நான் என்ன சொல்கிறது தான், இந்த பாட்டில் வந்து அகநானூறு வந்து உள்ளுரை இறைச்சி இந்த இந்த ஒரு மரபை வச்சு தான் எழுதப்பட்டிருக்கு. ஓகேவா? ஏன்னா உள்ளுரைன்றது உள்ளுரை, அதாவது இப்போ வெளிப்படையாக சொல்லாமல் ஓமையாக சொல்கிறது தானே அந்த அந்த அது கூட சொல்லு. இறைச்சினா ஒரு உள்ளுரைக்குள்ளே இன்னொரு உள்ளரி, அதாவது ஒரு ஓமை சொல்லுவாங்க, அந்த உள்ளரி இன்னொரு ஓமை இருக்கும், அதான் வந்து இறைச்சி சொல்லுது. இது வந்து 12th புக்கில் இருக்கும். அந்த இறைச்சி பற்றின என்னென்ன அது எக்ஸ்பிரஷன் இருக்கும். அந்த இலக்கணம் படிக்கும்போது அந்த புரியும் உங்களுக்கு. சரிங்களா? அப்புறம் இப்போ அகநானூரை வந்து 5 வகை நிலத்துக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுட்டாங்க. குறிஞ்சி, முல்லை, மருத, நெய்தல், பாலை. அப்போ 5 வகை நிலம் இருக்குது. குறிஞ்சி நிலம், முல்லை நிலம், மருத நிலம், நெய்தல் நிலம், பாலை நிலம். இந்த 5 பிரிவுக்கும் ஏற்ற மாதிரி அகநானூறு பாலில் வந்து எழுதிக்கிறாங்க. அதாவது எந்தெந்த இப்போ குறிஞ்சி பற்றி பாடுற பால் எந்த வரிசையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ அந்த பால் 400 பால் இருக்குது. 400 பாலில் 3 வகையை பிரிச்சுக்கிறாங்க. 120, 180, 100ன்னு பிரிச்சுறாங்க. கலிட்டு நிறை, மணிமடை போல, நித்திலை போல பிரிச்சுறாங்களா? இப்போ இது வந்து திணை வகையாக பிரிச்சுருக்குது. அதாவது நிலத்தை வச்சு 5 வகை நிலம் இருக்குது, அந்த நிலத்தை வச்சு பிரிச்சுக்கிறாங்க. எந்தெந்த நம்பர்கிட்ட அந்த நிலம். இப்போ குறிஞ்சி பாடல் வந்து எதில் இருக்குன்னா, குறிஞ்சி நிலத்தை பற்றி பாடல் அகநானூறு எதில் இருக்குன்னா 2ல் இருக்கும். அதோட 8வது பாலில் இருக்கும், அதோட 12வது பாலில் இருக்கும், அதோட 18வது பாலில் இருக்கும். அந்த மாதிரி வரிசையாக இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் முல்லை திணை பார்த்தா 4வது பாடல், அதோட 14வது பாடல் இருக்கும், அப்புறம் 24வது பாடல், அப்புறம் 34வது பாடல் அப்படின்னு இருக்கும். மருத திணை பற்றி பாடல் அகநானூறுங்கன்னா 6வது பாடல், அதுக்கப்புறம் 16, அதுக்கப்புறம் 26 அப்படின்னு இருக்கும். நெய்தல் பார்த்தீங்கன்னா 10, 20, 30, 40 அப்படின்னு இருக்கும். பாலைத்திணை பார்த்தீங்கன்னா ஒத்தப்படியாக இருக்கும். 1, 3, 5, 7, 9 அப்படின்னு ஒற்றைப்படை எண்கள் இருக்கும். இதில் வந்து மேலகத்தில் விட்டுருவாங்க. இந்த பாலைத்திணை இருக்குதுல்ல, இந்த அகநானூறு வந்து ஒற்றைப்படை வரிசையில் அமைந்த பாடல் திணை அந்த எந்த திணை அப்படின்னு கேட்கலாம். அகநானூரில் ஒற்றைப்படை வரிசையில் அமைந்த திணை எந்த திணை பாடல்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாலைத்திணை பாடல். இதுக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின். ஏன்னா 1, 3, 5, 7, 9 இது ஒற்றைப்படை இருக்கா, இதெல்லாம் ரெட்டைப்படை இருக்குது பாருங்க. புரியுதுங்களா? மற்றெல்லாம் கேட்கும்போது ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது தெரியும், ஒவ்வொரு திணைக்குமான பாடல் வரிசை என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, மாற்றி கேட்குறாங்க. இதில் நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின் அதிகமாக இந்த 5 தான் இருக்குது. நானும் அதை ஒரு முறை தான் நடத்துவேன், நீங்கள் 5 முறை நடத்த முடியாது, அதில் 5 கொஸ்டினுக்கு. அதனால தான் இது நல்லா தெரிஞ்சுங்க. இந்த வரிசை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அதுக்கப்புறம் அகநானூரை பற்றி நான் முதல்ல சொல்கிறேன். ஓடல், அதாவது தலைவனுக்கும் தலைவனுக்கான ஓடல் முறைகள் பிரிந்து செல்வது, தலைவன் ஊடல் வாழ்க்கை முறை. அப்புறம் வந்து இப்போ தலைவன் எங்கேயாவது வெளிநாடு வேலைக்கு போயிருப்பாரு, திரும்பி வர்றது லேட் ஆகும், அதை வாட வருகைக்காக எதிர்பார்த்து இருக்குது. அந்த மாதிரியான உள்ளுறவு ஓமையை பற்றி அந்த பாடலில் இருக்கும். ஓகேவா? இப்போ அதில் வந்து அகநானூரில் வேறு என்ன செய்திலாம் சொல்லப்பட்டிருக்குன்னா, குடவோலை முறையை பற்றி குறிப்பிட்ட நூல் எதுன்னு கேட்டால் அகநானூறு தான். அதாவது அந்த காலத்தில் வந்து தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு குடவோலை முறை தான் பயன்படுத்துவாங்க. ஓகேவா? அந்த முறையை பற்றி எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த வழிமுறை எப்படி எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அகநானூறு பாடல் தான் குறிப்பிடப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குடவோலை முறை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரலாற்று செய்திகள். தமிழோட வரலாற்று செய்திகள் அதிகமாக இடம்பெற்ற நூல் எது, சங்ககால மக்களுடைய வரலாற்று செய்திகள் அதிகமாக இடம்பெற்ற நூல் எதுங்கிறதுனா அகநானூறு தான். அதுவும் ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா? இந்த அகநானூரை வந்து ஃபர்ஸ்ட் வாழ்த்து பாடியவங்களாம் கடல் வாழ்த்து பாட, அது ஏன்னு யாரு? பெருந்தேவனார். ஓகே, பெருந்தேவனார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அதுக்காக ஏன்னா அகநானூறுன்றது ரொம்ப சிலபஸில் இருக்கிற ரொம்ப முக்கியமானது. அது தெரிஞ்சுங்க. அப்போ குடவோலை முறையை பற்றி குறிப்பிட்ட நூலும் அகநானூறு தான். தமிழ்நாடோட வரலாற்று செய்திகளை பற்றி அதிகமாக குறிப்பிடப்பட்ட நூல் எதுங்கிறதுனா அகநானூறு தான். அகநானூறு கடல் வாழ்த்து பாடல் யார் பாடினா கேட்டால் பெருந்தேவனார் பாடுகிறார். புரியுதுங்களா? இதுதான் வந்து அகநானூறுக்கான இன்ட்ரடக்ஷன். புரியுதுங்களா? மறுபடியும் கூட ஒரு தடவை சொல்லிடுறேன். அகநானூறு அகத்திணை சார்ந்தனூர், ஆசிரியர் பாவலை இயற்றப்பட்டது, 400 பாடலை கொண்டது. அடி பார்த்தீங்கன்னா 13 முதல் 31 அடிகளை கொண்டது. அகம், அகப்பாட்டு, நெடுந்தொகை என்று வேறு பெயரில் அழைக்கப்படுகிறது. அகநானூறு தொகுத்தவர் யாருங்கன்னா உருத்திர சன்மனார். அகநானூறு தொகுப்பித்தவர் யாருங்கன்னா பாண்டியன் உக்கிர பெருவயது. அகநானூறு 3 பிரிவாக இருக்குது. கலிட்டியான நிறை, மணிமடை பாவலம், நித்திலக்கோவை. அகநானூறு வந்து உள்ளுரை இறைச்சி இந்த ஓமை பொருளை வச்சா யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஓகேவா? அகநானூறு வந்து 5 வகை நிலத்துக்கு பால் எழுதப்பட்டிருக்கு. குறிஞ்சி, முல்லை, மருத, நெய்தல், பாலை. குறிஞ்சி திணை வந்து 2, 8, 18 அந்த வரிசையில் பால் அமைஞ்சிருக்கு. முல்லைத்திணை வந்து 4, 14, 24 அந்த வரிசையில் அமைஞ்சிருக்கு. மருதத்திணை பால் வந்து 6, 16, 26 அந்த வரிசையில் அமைஞ்சிருக்கு. நெய்தல் திணை வந்து பார்த்தீங்கன்னா 10, 20, 30 அந்த வரிசையில் அமைஞ்சிருக்கு. பாலத்திணை வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை 1, 3, 5, 7, 9 அப்படின்னு அமைஞ்சிருக்கு.
ஓகே. ஆனால் இப்படியும் கேட்கலாம், பாலத்தீனில் வந்து எத்தனை பால் இருக்குது? 20 பால், 200 பால் இருக்குது. அப்புறம் பார்த்தா குறிஞ்சியில் மட்டும் 80 பால் இருக்குது. ஆனால் முல்லை மருது இது எல்லாத்தையும் 40 பால் இருக்குது. இப்படி கூட கேட்கலாம். புரியுதுங்களா? அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. குடவோலை முறையை பற்றி குறிப்பிடும் நூல் எதுனா அகநானூறு. சங்ககால மக்களுடைய வரலாற்று செய்திகள் அதிகமாக குறிப்பிடப்படும் நூல் எதுனா அதுவும் அகநானூறு தான். அகநானூரோட கடல் வாழ்த்துப்பாடு யார் எழுதினாங்கன்னா பெருந்தவனை எழுதுகிறார். இதுதான் வந்து அகநானூருக்கான பேசிக்கான இன்ட்ரடக்ஷன். ஓகே. இப்போ பாடலுங்கிற வர அவர் மன்னர் யார் எழுதினாங்க அந்த புலவரை மட்டும் பற்றி அந்த பாடலை படிக்கும்போது அதை படிச்சிடலாம். ஓகே. மற்றபடி இதை இன்ட்ரடக்ஷன் இதுதான் எல்லா இடத்துலையும் இருக்கும். 6வது 12வது எல்லா இடத்துலையும் இருக்கின்ற இதுதான் இந்த விஷயம் தான் இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி இருக்காது. ஓகே. அதன் பிறகு எதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் நாங்கள் அந்த பாடல் கீழே வரும்போது அதை சொல்லுவேன் நான். புரியுதுங்களா? யாராவது மன்னர் அந்த புலவர் பாடுறாங்கல்ல அந்த புலவரை பற்றி இருந்தேன்னா அந்த அந்த அங்கேயே அப்போ நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு பாடல் பார்க்கலாம். 12th புக் பாடல் தான் பார்க்க போகிறோம். தேங்க்யூ. வணக்கம் நண்பர்களே. அகநானூறு. இப்போ அகநானூறு டாப்பிக்கை நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பொன்னானூறு முடிச்சாச்சு. 6வது 12ஆம் வகுப்பு வரையும் எல்லா இப்போ முடிச்சாச்சு. எல்லா சாங்குமே பார்த்தாச்சு. அதே போல் இப்போ 6வது 12வது நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அகநானூரில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேவா? 6வது 12வது முடிச்சுட்டோம் நம்ம. அதில் இப்போ இது 6வது 12வது நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் புக்கு. எந்த ஸ்டாண்டர்டு? 12th ஸ்டாண்டர்ட் புக்கு தான். இந்த 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு நியூ புக்கு இருக்கிற சாங் தான் இந்த பாடல். அகநானூறு தான் இருக்கும். தலைப்பு அகநானூறு தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபுல் பாட்டை நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம். பரதவர், அதாவது பரத நிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தா நெய்தல் நிலத்தில் இருக்கவங்க தான் பரதவர் என்று அழைக்கப்படுறாங்க. அப்போ இந்த பாடல் வந்து நெய்தல் நிலத்தில் சேர்ந்த பாடல். அதையும் தெரிஞ்சுங்க. எதில் சேர்ந்தது? நெய்தல் நிலம். ஏன்னா கேட்குறாங்க எந்த திணையில் பாடப்பட்ட பாடல் அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் லைனு பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பாடல் எந்த திணையில் பாடப்பட்டா நெய்தல் திணையில் பாடப்பட்டிருக்கு அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆனால் பரதவர் அப்படின்னா நெய்தல் திணை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு சின்ன குழு இருக்குது அதில். ஏன்னா மற்றபடி லைனை முதல் லைனை கொடுத்தா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்ட்ரல் லைனை கொடுத்துட்டு என்ன திணைன்னு கேட்கறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஆனால் ஃபர்ஸ்ட் லைனை கொடுத்து கேட்கறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். அப்போ அது நெய்தல் திணையில் எழுதப்பட்டது. அப்போ இந்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெய்தல் நிலத்தில் இருக்கிறவங்க பற்றி தான் அந்த பாடலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லாமா எப்படி? இல்லை, சொல்லிடுறேன். முன்னே இன்ட்ரடக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு நெய்தல் நிலத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த உப்பு விளைக்கிறது, கடலில் மீன் பிடிச்சி வைக்கிறது, இதான் 2 தான் தெரியும் அவங்களுக்கு. அதான் நெய்தல் நிலத்தில் தொழில் அவங்களுக்கு. அதான் இப்போ இந்த மருத நிலத்தை பார்த்தீங்கன்னா அதில் என்ன பண்ணுவாங்க? விவசாயம் பண்ணுவாங்க. எந்த பயிர், நெல் தெனை, ஏதோ நெஞ்ச பயிர் கொஞ்சம் பயிர் ரெண்டுமே பண்ணுவாங்க. இதில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச பயிர் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு விளைக்கிறது தான். அந்த உப்பு விலையை வச்சு அதை எடுத்து போய் விற்று அதில் வர வருமானத்தை அவங்க பண்ணுவாங்க. அந்த வருமானத்தை வச்சு அவங்க சாப்பிடுவாங்க. புரியுதுங்களா? அவங்களோட வருமானம் தான் அவங்களோட பொருளாதாரம். அதை பற்றி தான் சொல்லுது. அதான் அந்த பாலில் குறிப்பிடப்பட்டிருக்கேன். அந்த பாலில் அதுக்கேற்ற மாதிரி ஒரு உப்பு விலையை வச்சு எடுத்து போய் விற்கிறாங்க. அதை ஒரு ஓமையாக வச்சு, ஓகேவா, கடைசியில் எங்கே வந்து முடியும்னா ஒரு தலைவனுக்கு வந்து பாங்கன் அறிவுரை சொல்கிற மாதிரி முடியும். அதாவது தலைவனும் பாங்கன் எப்படி அப்படின்னா தலைவனுக்கு கூட இருக்கிறாள் தான் பாங்கன். ஓகேவா? அவர் தான் வந்து பாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த தலைவன் இருக்கிறாருன்னா தலைவனுக்கு இப்போ தோழன் இருப்பாங்கல்ல, அவங்க தான் வந்து பாங்கன்ற மாதிரி இந்த பாடலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த தலைவன் வந்து பாங்கனுடைய சொல்கிற மாதிரி, அதாவது எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு பாங்கன் கூறினா, இப்போ நம்ம தோழன்கிட்ட தான் நல்லது சொல்லுவோம் விஷயத்த, நம்ம நண்பர்கிட்ட தான் நல்லது சொல்லுவோம். அதுதான் பாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க. சங்க காலத்தில் அப்படி தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பாடலில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர் வந்து அந்த பாங்கன் கிட்ட கூறுற மாதிரி தான் அந்த ஒரு கதைக்களமாக அந்த பாடல் இருக்குது. அந்த அவருடைய துன்பத்தை வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, பாங்கன்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு இப்போ நண்பர்கிட்ட சொன்னால் நண்பன் அந்த ஆறுதல் சொல்லுவாங்க நம்மளுக்கு. அதே போல் தான் இந்த பாடல் அதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஒரு துன்பத்தை போக்குற மாதிரி அப்படின்ற மாதிரி தான் அந்த பாடலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பாடலில் ஒவ்வொரு லைனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புறநானூறு எப்படி ஒவ்வொரு லைனாக பார்த்தோமோ அதே போல் இதையும் அகநானூரையும் பார்க்கலாம். பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் போய் புறநானூரை பாடுங்க. ஓகேவா? சரி, ஓகே. இது பார்த்தீங்கன்னா அகநானூறு பார்ப்போம். ஒவ்வொரு லைனை பார்க்கலாமா? பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர். அப்போ பாருங்கள், பெருங்கடல் உங்களுக்கே தெரியுது, கடலை குறிக்குது. அப்போ பெருங்கடல் வேட்டையாடுறாங்க. வேட்டையாடி என்ன பண்ணாங்க? சிறுகுடி இவங்க பரதவர்னா பரத நிலத்தை சேர்ந்தவங்க தானே. யார் நெய்தல் நிலத்தை சேர்ந்தவங்க தான் பரதர். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? வேட்டையாடுறாங்க. என்ன வேட்டையாடுறாங்க? மீனை வேட்டையாடுறாங்க. கடலில் போய் மீனை வேட்டையாடுறது வந்து மீனை விற்கிறாங்க. அது ஒரு தொழிலாக பண்ணுறாங்க. அதே போல் பாருங்கள், இருங்கழி செருவின், செருனா வயல்,
உழாது செய்த, அதாவது வயலில் உழவே மாட்டாங்க. இப்போ மருத நிலத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்க, நிலத்தை உழுவாங்க, உழுது நிலம் பயிர் வைப்பாங்க. அதானே உழவர் உழைத்து அப்படி தானே வராங்க அவங்க. ஆனால் இவங்க நிலத்தை உழவே மாட்டாங்க. வெண்கல் உப்பின் கொள்ளைச்சாற்றில் அந்த நிலத்தை உழாமலே உப்பு விளைவிப்பாங்க. அப்போ கடல் ஓரமாக இருக்கும், கடல் ஓரமாக ஒரு உப்பளம் சொல்லுவாங்க தெரியுமா, உப்பளம். நீங்கள் பாண்டிச்சேரி சைடு ஈசிஆர் ரோட்லேருந்து போனீங்கன்னா எல்லாம் உப்பு விளைக்கிற இடமா தான் இருக்கும். அந்த இடத்த பார்த்தீங்கன்னா கடலுக்கும் பக்கத்தில் இருக்கிற வர தண்ணி தான், அந்த தண்ணி தேங்கி நிற்கும். அந்த தண்ணியை அவங்க பாத்தி கட்டி நிற்க வச்சு அதை பதப்படுத்தி அதை என்ன பண்ணுவாங்க, உப்பு விளைவிப்பாங்க. அது உப்பு மேலே பூத்து இருக்கும், அதை அப்படியே ஏடை அள்ளி அள்ளி போர் மேலே கூட்டுவாங்க. அதுதான் அவங்க இதை சொல்லிக்கிறாங்க. பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் மீன் பிடிக்கிறத பற்றி சொல்லிட்டாங்க. உப்பும் அவங்க விளைவிப்பாங்கல்ல, அதுதான் சொல்கிறாங்க. இருங்கழி செருவின் வையா, செருவின் உழாது செய்தார், உழவே மாட்டாங்க. அதான் அதெல்லாம் உழ மாட்டாங்க. செருனா வயல், வயலில் உழாமலே அவங்க என்ன பண்ணுறாங்க, உப்பு விளைகிறாங்க. அதான் வெண்கல் உப்பு. அந்த உப்பை விளைய வச்சு என்ன பண்ணுறாங்க பாருங்கள், வெண்கல் உப்பு. அதான் உப்பு கல் வெண்மையான கலை தானே இருக்கும். அதுதான் வெண்கல் உப்பின் கொள்ளைச்சாற்று. விலை, கொள்ளைன்னா என்ன குறிக்குது, விலையை குறிக்குது. விலையை விலை இப்போ உப்புக்கு ஒரு படி 10 ரூபா, ஒரு படி 20 ரூபான்னு விற்கிறாங்கல்ல, அதான் கொள்ளைச்சாற்று. அந்த படி உப்புக்கு இவ்வளோன்னு விலை நிர்ணயம் பண்ணி சாட்டு எடுத்துன்னு போகிறாங்க. எங்கே போகிறாங்க பாருங்க, என்றூல் விழ குன்றம் போகும். அதாவது என்றூல்னா சூரியனோட வெப்பம் பட்டு தான் அந்த உப்பு விளைவிக்க முடியும். சூரியனோட வெப்பம் அது வெண்கல் உப்பின் கொள்ளைச்சாற்று என்றூல் விழ குன்றம் போகும். ஓகேவா, என்றூல் விழனா சூரியனோட வெப்பம் பட்டு தான் அந்த உப்பு விளையும். அதாவது கடல் மேலே தண்ணி பாத்தி கட்டிக்கிறல்ல, கடலில் தரையில் பாத்தி கட்டிக்கிறேன், கடல் தண்ணி வந்து ஓரமாக ஒதுங்கி நிற்கல, அங்கே தான் அந்த உப்பை ரெடி பண்ணுவாங்க. அந்த தண்ணி வந்து சூரிய வெப்பம் பட்டு அந்த தண்ணி பூக்கும்போது இப்போ மேலே உப்பாக வரும். அதுதான் சொல்லுவாங்க என்றூன்னா சூரியனோட வெப்பம். விடலைன்னா அது ஒரு குன்றம், அதாவது வெடிப்பான குன்றம். ஓகேவா, இங்கே பாருங்க, வெண்கல் உப்பின் கொள்ளைச்சாட்டுனா அந்த உப்புக்கு விலை நிர்ணயம் பண்ணி எடுத்துன்னு போகிறாங்க. ஓகே, என்று சூரிய வெப்பம் படர குன்று போல இருக்கும். விடலைன்னா மலை வெடிப்பான பகுதி, அதாவது வந்து மேலே இருக்கிற பகுதி வந்து மணல் சார்ந்த பகுதி. ஏன்னா நைட்டு நேரத்தை சொன்னால் மணல் தானே இருக்கும். அவங்க அங்கேருந்து உப்பு எடுத்துன்னு எங்கே வராங்க, குன்று பகுதி வராங்க. மக்கள் இருக்கிற இடமா வேற பகுதிக்கு வராங்க. அப்போ தானே வைக்க முடியும், ஒரு ரூபா போய் தான் நெல் உப்பை வைக்க முடியும். அதை தான் சொல்கிறாங்க. அப்புறம் சூரியன் விடர், அதனால் சூரியன் பட்டு நெல் இந்த ரோடுலாம் வந்து பறந்து கிடக்கும். அதாவது சாதாரணமாக சொல்கிறாங்க, நம்ம பகுதியில் ரோடு பறந்துன்னு இருக்கும், அதான் சொல்கிறாங்க. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. குன்றம் போகும் கதழ்கோள் உமனர் காதல் மடமகள். அதாவது அந்த சூரிய வெப்பம் விடற அந்த குன்று பகுதி தான் மக்கள் வாழ்வாங்க. அந்த பகுதியில் போகிறாங்க. போய் அங்கே பாருங்க, கதழ்கோள் உமனர். அதாவது கதழ்கோள்னா கையில் ஒரு கோல். யார் அவங்க சொல்கிறாங்க, கதழ்கோள் உமனர். உப்பு வைக்கிறவங்க கையில் கோல் வச்சுக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா காதல் மடமகள். அவருடைய பொண்ணு அது யார், உப்பு உமனர் இருக்கிறார்ல, உமனோட பொண்ணு தான் காதல் மடமகள். பொண்ணு கூட எட்டுன்னு வராரு. எதுக்கு, உப்பு வைக்க போகிறதுக்கு பொண்ணு உதவி பண்ணுவோம்னு சொல்லி பொண்ணு எட்டுன்னு வராரு. பொண்ணு எட்டுன்னு வராரு. சிறுகோள் எல்வலை தெளிப்ப வீசி அந்த பொண்ணு கையில் சின்ன கோல் கையில் வச்சுக்குது. எதுக்குன்னு கேட்டால் மாட்டை ஓட்டுறதுக்கு. ஏன்னா மாட்டு வண்டியில் தான் அந்த உப்பை ஏற்றிக்கினே உப்பு வைக்க வராங்க. ஓகே, நான் ஒவ்வொரு லைனாக எதுக்கு சொல்லுவேன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த கதை புரியும். அதனால தான் ஒவ்வொரு லைனுக்கு. ஓகே, கோலை எடுத்துக்கினா எல்வலைனா கையில் வலையில் போடுறாங்க. அந்த வலைனா வலையில் குறிக்குது. தெளிர்ப்பனா ஒலி, வலையில் சத்தம் சவுண்டு. இப்போ நடக்கும்போது என்ன ஆகணும், வலையில் அசையும் இல்லை, அந்த சவுண்டு கேட்கல, அதான் தெளிர்ப்ப வீசி, அதான் ஒலிப்ப வீசின்னு சொல்கிறாங்க. இது வந்து உமனர்னா உப்பு வைக்கிறவர். அவருடைய பொண்ணு காதல் மடமகள், எளிமையான பொண்ணு. அதான் மடமகள்லாம் எளிமையான பொண்ணு. ஓகேவா, சின்ன கோல் கையில் வச்சுக்கிறாங்க. எதுக்கு கோல் வச்சுக்கிறாங்கன்னா மாட்டை ஓட்டுறதுக்கான கோல் வச்சுக்கிறாங்க. அதான் வலையல்னா வளையல். இப்போ மாட்டை ஓட்டுறதுக்கு போது அடிக்கும்போது வளையல் சவுண்டு கேட்கும்ல, இப்போ மாட்டை அடிக்கும்போது வளையல் அசையும், அப்போ சவுண்டு கேட்குது இல்லை, அதை வலை தெளிப்பனா அதான் ஒலிப்பன அர்த்தம். வீசி நடக்கிறாங்க அவங்க. ஏன்னா மாட்டு வண்டியில் உப்பு வச்சுன்னா அவங்க அப்பா என்ன ஓட்டுன்னு வர்றாரு, அந்த பொண்ணு சைடில் ஓரமாக நடந்து வந்து உப்பு கத்தினே வருவாங்க. இப்போ அதுலேயும் அதான் பாருங்க, நெல்லின் நேரே வெண்கல் உப்பு. நெல்லை கொடுத்துட்டு உப்பு வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெல்லோட ரேட்டும் உப்போட ரேட்டும் சமமாக இருந்தது. ஓகே, நெல்லோட ரேட்டும் உப்போட ரேட்டும் சமமாக. இதே ஒரு கொஸ்டின் தான். நெல்லோட விலையும் உப்போட விலையும் சமமாக இருந்ததுக்கான எந்த பாலில் குறிப்பிடனா இந்த அகநானூறு தான் குறிப்பிடப்படுது. அப்போ நெல்லின் நேரே வெண்கல் உப்பு, புரிஞ்சுங்களா, இதுவும் ஒரு கொஸ்டின். அப்போ நெல்லோட ரேட்டும் உப்போட ரேட்டும் ஒன்று. நெல் எவ்வளோ நம்ம உப்பு அவங்ககிட்ட எவ்வளோ வாங்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நெல் அவங்ககிட்ட கொடுக்கணும். அதுதான் நெல்லை கொடுத்துட்டு உப்பு வாங்கி போகணும். அந்த பொண்ணு வந்து கத்துறாங்க. இப்போ ரோட்டில் ஒரு வியாபாரக்காரங்க போகிறாங்கன்னா உப்புன்னு கத்துறாங்கல்ல, இல்லை கத்திரிக்காய் அப்படின்னு கத்துறாங்கல்ல, அதுதான் வந்து அந்த நெல்லின் நேரே வெண்கல் உப்பு என சேதி விலை மாறு கூறலின் மணியன். அதாவது விலை மாறு, விலையை சொல்லி அவங்க கூவுறாங்க.
கூவுறாங்க. மனைனா எல்லா வீட்லையும் மனை தானே, எல்லா வீட்டுக்கு இருக்கிற பகுதி, அந்த பகுதி தான் குறிக்குது. விலையேறி நம்மளே குறைப்பன. அதாவது அந்த மனையில் விலையேறி நம்மளை நினைச்சிக்க நாய், இந்த நாய் வந்து கத்துது. ஏன் கத்துதுன்னா, குறைக்குதுன்னா, இப்போ வந்து நம்ம வீட்டில் ஒரு நாய் கட்டிக்கிறோம், வெளியில் இருக்கிறவங்க யாரோ வந்து ஒரு குரல் விட்டோன்னு வச்சுக்க, அது நம்ம வீட்டில் இருக்கிற ஆளோட குரல் இல்லை அப்படின்னு அது தெரியும். அந்தமாரி அந்த அந்த பெண் வந்து உப்புன்னு கத்துறாங்க. நெல்லை கொடுத்துட்டு உப்பு எடுத்து வாங்கிப்பாங்க, அப்படி வேணா வந்து வாங்கிப்பாங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த குரலை கேட்டு நாய் என்ன பண்ணுறது, கத்துது. ஏன்னா இந்த குரலை வந்து நம்ம வீட்டை சேர்ந்த ஆளுக்கான குரல் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டில் இருக்கிற நாய் கத்துது. அங்கே பாருங்க, அதான் குறைப்பா வெறியினா அஞ்சு. இந்த குறைக்கத்தை பார்த்து அந்த பெண் வந்து அஞ்சுறாங்க. ஓகே, அந்த பொண்ணு வந்து அஞ்சுறாங்க. அப்போ மதர் கையல் மலைப்பின் அன்னகன் எனக்கு. அந்த மதர் கையெல்லாம் மீன் போன்ற கண்ணு அர்த்தமா, கையெல்லாம் அழகுன்னு அர்த்தம். அந்த மதர் கையில் மலைப்பின் கண்ணு, அந்த மலை போல அந்த கண்ணு வந்து வீழ்ச்சி பார்க்குது. அந்த பொண்ணோட கண்ணு வந்து பிரமிப்பாக பார்க்குது. அந்த நாயை பார்த்தோன்னா பயந்துட்டு, அந்த நாயை பார்த்தோன்னே அந்த பொண்ணு என்ன பண்ணுது, நாயை பார்த்தோன்னா பயந்து போயிட்டு அந்த பொண்ணு. புரியுதுங்களா? இதை தான் வந்து அவங்க சொன்னாங்க, குறைக்குது வெளியே அஞ்சு போய் அந்த பொண்ணு கண்ணு வந்து மலை போல அப்படியே கண்ணு வெளியில் பிதிங்கின மாதிரி பார்ப்பாங்க சொன்னால, அந்த மாதிரி பயத்தோட அந்த பொண்ணு பார்க்குது. ஓகே, எனக்கு இதே முயல் போனவன் புகையிலே கடுக்கும். இதோட இது முடியுது. அந்த பொண்ணு பார்த்துது, அந்த பொண்ணு பார்த்துதா, அந்த பொண்ணு பார்த்து நான் பார்த்த மாதிரி என்ன பண்ணுறாரு ஒருத்தர், இந்த பாலில் வந்து புலவர் எழுதிக்கிறார். ஓகேவா? இதுக்கப்புறம் கதை வந்து வேற கதை, இதுக்கும் கம்பேர் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்க, பெருங்கடல் வேட்டத்து, இது வரைக்கும் முடிச்சு நான் பார்த்துட்டு, பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பறந்தவர். பெருங்கடல் கடலை குறிக்குது. வேட்டையாடுனா மீனை வேட்டையாட எடுத்துன்னு வராங்க, பரதர் தான் தருவாங்க. இருங்கடி செருவின் வயல், உழாதுன்னா உழவலை. வயலில் உழாமலே அவங்க என்ன பண்ணுறாங்க, வெண்கல் உப்பை ரெடி பண்ணுறாங்க. வெண்கல் உப்பு வந்து ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி, இந்த அளவு நெல்லுக்கு தான் இப்படி, இப்போ ஒரு படி நெல்லுக்கு ஒரு படி உப்பு தானே, அப்படி ஒரு விலை நிர்ணயம் பண்ணி, அதான் கொள்ளை விலை சாற்றி என்றோல் விடற குன்றம் போகும். அதாவது சூரியன் அடிக்கிற ஒரு மலை குன்றான பகுதி தான் மக்கள் வசிப்பாங்கல்ல, அந்த பகுதியில் வராங்க அவங்க. குன்றம் போகும். குன்று பகுதி தானே மக்கள் வாழ்வாங்க. இவங்க வந்து மணல் பகுதியில் இருக்கிறாங்க. அங்கேருந்து ஊர் இருக்கிற மக்கள் இருக்கிற இடமும் வராங்க. அதான் சொல்கிறாங்க, குன்றம் போகும். கதற்கோள் உமனர் காதல் மணமகள். உமரனா உப்பு வைக்கிறாங்க, காதல் மணமகனா அவங்களோட பொண்ணு. அவங்க பொண்ணு கூட உப்பு வைக்க வராங்க. சில்கோல் எல்வழியை தெளிப்ப வீசி, கையில் ஒரு கோல் ஒன்று வச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து கையில் ஒரு கோல் வச்சுக்கிறாங்க. வலையில் கையில் போட்டுறாங்க. கோலை மாடல் அடிக்கும்போது அந்த வலைய சத்தமும் கேட்குது. அந்த நடந்து வராங்க அவங்க, அந்த கையை நசி அந்த மாதிரி அந்த வீசி வராங்க. தெளிப்பனா ஒலிப்பா, அந்த சவுண்டு கேட்குது. நெல்லி நேரே வெண்கல் உப்பு, நெல்லுக்கு விலை சேர்த்து உப்பு வாங்கிங்க, நெல்லை ஈடாக கொடுத்துட்டு உப்பு அது விலை வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்க, கோவறாங்க. அப்போ சேரி விலையை சொன்னவொடனே அந்த சேரில் இருக்கிற விலை மாறு குரலையும் மனையிலன்னா வீட்டில் இருக்கிற நாய், விலறிய நம்மளினா நாய் குறைக்குது. அஞ்சுறாங்க. வெறியினா அஞ்சுன்னு அர்த்தம். அஞ்சு மதர் கையில் மலை, அந்த பொண்ணோட கண்ணு வந்து என்ன பண்ணுது, மலை போல பிதுங்கி பார்க்குது. ஓகேவா? அப்போ அந்த கண் அப்படி இருக்குது. இப்போ அதை தான் பார்த்ததா வந்து ஒரு நபர் சொன்ன மாதிரி ஒரு எப்படி சொல்கிறாரு, அகநானூறு பாட்டாக வந்து இப்போ சொல்லப்படுது. அகத்துக்கான பாட்டு. அகநானூறுனா அகத்தில் சார்ந்த நூல் தானே. இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கு அதை பாருங்கள். நான் இப்போ இந்த லைனை பார்த்தீங்கன்னா இப்போ அது எப்படி அதை கம்பேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது புரியும். நான் என்ன சொன்னால், தலைவன் வந்து பாங்கன்கிட்ட சொல்கிறது தான் இது. இப்போ வந்து இந்த பெண்ணை பார்த்தார்ல, இப்போ ஒரு பெண்ணை பார்த்தார்ல, கடைசியாக ஒரு பெண்ணை பார்த்த மாதிரி தானே அந்த கவிதை எழுதுகிறாரு. அந்த பெண்ணை பார்த்ததுனால அவருக்கு எப்படி இருந்தது அந்த ஒரு, இப்போ அதுக்கப்புறமா சொல்கிறத பாருங்க. இது முயல் புனவன் புகைநிலை கடுக்கும். புனவன்னா இப்போ ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ தெனக்கொல்லி வச்சுருப்பாங்கன்னா, தெனக்கொல்லி வந்து எல்லாத்தையும் அறுவடை பண்ணோன்னா கொளுத்தி விட்ருவாங்க அந்த தெனக்கொல்லி. அதை தான் பாருங்கள். இதை முயல் புனவன் புகைநிலை கடுக்கும், மாமூது அல்லல் அழுத்திய சாக்காடு. இப்போ இப்போ பொருத்தனை வரத்தை பார்த்தீங்கன்னா புகை மூட்டமாக இருக்கும், கரு நிறமாக இருக்குதுல்ல. அதே போல் ரோட்டில் போகும்போது இவங்க மாட்டு வண்டியில் உப்பு ஏற்றி தானே போகிறாங்க. அந்த உப்பு வண்டி போகும்போது என்ன இப்போனா மாமூது அல்லல்னா சேரு ஒரு இடத்துல இருக்கும். அதே கருப்பு கல்லில் மண் எப்படி இருக்கும், கரு தானே இருக்கும். அப்போ சேரு குழம்புனா குழம்புன்னு அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல அந்த சாக்காடு அழுந்திடுது. எங்கே, அந்த சேரில் மாட்டோட அந்த வண்டியோட சக்கரம் போய் அழுத்திக்கிச்சு, உள்ளே போய் உட்காந்து போச்சு. இப்போ வெளியே வர முடியல, அந்த மாட்டு வண்டி வர முடியல. உப்பு ஓட்டின்னு வந்தாங்க, உப்பு வைக்க தானே வந்துக்கிறாங்க. உப்பு இதுமாதிரி நாய் குலைக்குது, நாய் பயந்து நிற்கிறாங்க. அவங்க அதை வர பயந்துட்டாங்க. அதே பயத்தோடு வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர்
அவங்க ஓமையாக சொல்லிக்கிறாங்க. அதாவது ஒரு திணைப்பணம் காக்கிறவன், அதாவது தினைக்குள்ளையை காக்கிறவன் அந்த நிலத்தை கொளுத்தி விட்டான்னா பயிர் அறுவடை பண்ணிட்டாங்க, அதனால் அதை கொளுத்தி விட்றாங்கல்ல, அந்த புகை மட்டமாக இருக்குல்ல, அதை அந்த கருப்பை வந்து இந்த சேத்துக்கு அந்த சேரு நம்ம ரோட்டில் இருக்கிற சேரு இருக்குதுல்ல, அதில் போய் மாட்டிக்கிச்சுப்பா. அந்த சேர் வந்து கருப்பாக இருக்குன்னு சொல்லி தான் அதை உனக்கு ஓமையாக சொல்லிக்கிறாங்க. அல்லது அழிந்திய சாக்காடு. இப்போ எவ்வந்தீர வாங்கும் தந்தை, எவ்வந்தீர வாங்கும் தந்தை, அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, இப்போ இது எடுக்கணும்ல, அந்த மாட்டு இப்போ வண்டி மாட்டிடுச்சு, மாடு வந்து துன்பப்படுது, இருக்க முடியல அதில், புரிஞ்சுங்களா? அப்போ தந்தை என்ன பண்ணுறாரு, கை பூன் பகட்டின் வருந்தி வெய்ய உயிர்க்கும் நோயாக்கின்றே, வெய்ய உயிர்க்கும் நோயாக்கின்றே அப்படின்னு சொல்றாங்க. வெய்ய உயிர்க்கும் நோயாக்கின்றே. இங்க பாருங்க, எவ்வந்தீர வாங்கும் தந்தை கைப்பூன் பகட்டின், பகட்டுனா எருது, இந்த பகட்டின் பகடுன்னு சொல்லலாம், எருது வருந்தது. இப்ப போய் மாடு அந்த வண்டி போய் சக்கரம் போய் மாட்டிக்கிச்சு, அந்த சேத்துல மாட்டிக்கிச்சு. மாட்டின உடனே அந்த தந்தை அதை என்ன பண்றாரு, எருதோட துன்பம் தான் படுது வருது, ஏன்னா இழுக்க முடியல. அதெல்லாம் அதுக்கு தந்தை என்ன பண்றாரு, உதவி பண்றாரு. உதவி பண்ணி வெய்ய உயிர்க்கும் நோயாகின்றே, அதை அதை காப்பாற்றி வெளியே மாட்டு வண்டியை வெளியே எடுத்து வராங்க. புரியுதா? காப்பாற்றி என்ன பண்ணுறாங்க, மாட்டு வண்டி வெளியே எடுத்து. அதான் வெய்ய உயிர்க்கும் நோயாக்கின்றே, கரெக்டு தானே? வெய்ய நோயாக்கின்றே அப்படின்னா காப்பாற்றி மாட்டு இப்போ ஹெல்ப் பண்ண தானே. இப்போ ஒரு சக்கரை மாட்டி வந்து அந்த சக்கரத்தை தூக்கி விட்டா ஒரு சின்ன டப்புன்னு மாடு என்ன பண்ண சப்புன்னு இழுக்கும் போது நம்ம தூக்கும்போது என்ன பண்ணோம், டப்புன்னு நம்ம சக்கரை வெளியே வந்துடும். அந்த மாரி என்ன பண்ணுறாரு, அந்த எருதுக்கு அவங்க தந்தை வந்து உதவி பண்ணுறாரு. அப்போ அதுக்கு மாட்டை ஓட்டி வெளியே வந்துடுறாங்க. மாட்டை ஓட்டி வெளியே வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவ்வளோதான், இதை முடிஞ்சு போச்சு. ஓகே. இப்போ இதில் நடந்ததை பார்த்தீங்கன்னா, இந்த ஓமையை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற பாட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மாடு எப்படி துன்பப்பட்டுதோ இந்த மாட்டுக்கும் தலைவனுக்கும் தான் கணக்கு வச்சுறாங்க. இங்கே பாருங்க, எருதை வந்து தலைவனுக்கு, உங்களுக்கு அதை சொன்னதான் இப்போ டீட்டெயிலாக புரியும். முக்கியமானதே இப்பதான் இருக்குது. எருது வந்து தலைவன், தந்தை வந்து பாங்கன். ஒரு பரதம் எழுத்தவங்க உப்பு விளைச்சி அதை எடுத்துன்னு வந்து உப்பு வைக்க வந்தாங்க. உப்பு வைக்க வந்த வாரத்தில் என்ன பண்ணுது, சக்கரை வந்து மாட்டிக்குது. ரோட்டில் வரும்போது மாட்டு வண்டி என்ன பண்ண சக்கரை மாட்டிக்குது. அந்த சக்கரத்தை எடுத்து விட்டு அந்த மாட்டையும் காப்பாற்றி எடுத்துக்கணும். அதான், ஏன்னா மாட்டால் இழுக்க முடியாது, சக்கரை மாட்டிக்கணும், மாட்டால் இழுக்க முடியாது, வெளியே வர முடியாது. அதுக்கு அங்கே அந்த தந்தை மாட்டு ஓட்டுன்னு வந்தார்ல, அந்த வண்டியை ஓட்டுன்னு வந்தால் அவர் அந்த சக்கரத்தை தூக்கி பிடிக்கிறாரு. அப்படியே அந்த வெளியே வந்து போச்சு, மாடு வெளியே காப்பாற்றி எடுத்துன்னு வந்துச்சு, வண்டியோட வெளியே வந்தாச்சு. இப்போ இதைத்தான் சொல்கிறாங்கன்னா, அந்த எருதை வந்து தலைவனுக்கு ஈக்குவல் பண்ணுறாங்க. இப்போ எருது என்ன பண்ணுது, உப்பு ஏற்றின்னு வந்தாங்க, ஆனால் இன்னும் சக்கரை மாட்டிக்கிச்சு. அப்போ துன்பப்படுத்து யார், அதில் மாடு தான் துன்பப்படுது, அந்த மாடு எருது தான் துன்பப்படுது. அதைத்தான் தலைவனுக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, அந்த தந்தை வந்து உதவி பண்ணுறாரு. அந்த சக்கரை மாட்டின சக்கரத்தை எடுக்கிறதுக்கு அவர் தந்தை தான் உதவி பண்ணுறாரு அந்த மாட்டுக்கு. அப்போ தான் அந்த வண்டி சக்கரை எல்லாம் வண்டி மாடு எல்லாம் வெளியே வரும் கரெக்டாக. அப்போ தந்தை வந்து பாங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த இதுக்கே இந்த பாட்டுக்கே முக்கியமான லைன் இது ரெண்டு பேர் தான். இப்போ தந்தை வந்து எருதோட துன்பத்தை தீர்த்தார். மாட்டின சக்கரத்தை எடுத்து விட்டனால எருது இன்பமாக வெளியே வந்துடுது. அதே போல் தான் தலைவனுக்கு பாங்கன் வந்து உதவி பண்ணுவார். புரியுதுங்களா? அதுதான் அந்த தலைவனுக்கு வந்து பாங்கன் வந்து உதவி பண்ணுறீங்கன்னா, தலைவனுக்கு பாங்கன் எப்படிப்பட்டால ஒரு நண்பர் போல, அதுதான் பாங்கன் சொல்கிறாங்க. அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தை அவர்கிட்ட பாங்கன் சொல்கிறாரு. அந்த பாங்கன் வந்து தீர்த்து வைப்பாருன்றதுக்காக அவர்கிட்ட சொல்கிறாங்க. அதுதான் தலைவனுக்கு பாங்கனுக்கு ஏற்பட்ட ஒரு காட்சியை வந்து இந்த மாதிரி நம்மக்கிட்ட சொல்லி அந்த பாட்டில் சொல்லப்படுது. புரியுதா? அவருக்கு அந்த பெண்ணை பார்த்து அந்த கண்ணு எப்படி, அந்த பெண் அந்த நாயை பார்த்தோன்னே எப்படி ஒரு பெருமைப்பாக பயத்தோட பார்த்துது, அதையும் இந்த எருது கண்ணோட கலங்கி அது நிற்கிது இல்லை, அதை தான் அவங்க அதை வந்து எருதுக்கு தலைவனையும் தந்தைக்கு வந்து பாங்கன் வந்து உதவி பண்ணுவார் அப்படின்ற மாதிரி வச்சு தான் இறைச்சி பொருளை தான் இறைச்சி தான் நினைப்பேன். இது உள்ள இறைச்சி தான் நினைக்கிறேன், இறைச்சி வச்சு நினைக்கிறாங்க. இந்த பாடல் இல்லை. ஓகேவா? நெய்த நிலம் தான் தலைமகன் பாங்கனுக்கு ஒரு தலைமகன் வந்து பாங்கர்கிட்ட சொல்கிறார். அப்படி தான் அந்த பாட்டு எழுதிக்கிறாங்க. மற்றபடி இந்த எதுவும் சொல்லலை. ஓகேவா?
அதான் உள்ளுரையாக வைத்து பாடப்படும் உள்ளுரை அந்த முக்கியமானது. ஏன்னா கேட்குறாங்க, எல்லாமே விஷயமும் கேட்குறாங்க. அதனால் எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க. உள்ளுரை ஓமையாக தான் வச்சு எழுதுகிறாங்க அந்த பாடலில். உள்ளுரை ஓமையாக வைத்து எழுதப்பட்டு உள்ளுரையை வைத்து எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா நீ கொஸ்டின் வந்து எப்படி வேணால் எழுதுகிறாங்க. ஏன்னா ஏன்னா அகநானூறு பாடல் இல்லை, அதுக்காக தான் ரொம்ப பார்த்து செய்யறது. புரியுதா? முக்கியமான இந்த பாடல். ஓகேவா? இதுதான் இந்த பாடலுக்கான பொருள். இந்த பாடல என்ன சொல்றதுன்னா, ஒரு தலைவனோட துன்பத்தை ஒரு தோழன்கிட்ட சொல்றது, அந்த பாங்கன்கிட்ட சொல்லத்தான் இந்த பாடல். அந்த நெய்த நேரத்தில் இப்படி நடந்தாக்கா அந்த மாட்டுக்கும் அவரோட மாட்டோட துன்பத்தை தீர்க்கிற தந்தைக்கும் ஒரு பொருள் வர மாதிரி வச்சு நம்மளுக்கு முடிச்சுக்கிறாங்க. புரியுதா? அதை வந்து தலைவனுக்கும் பாங்கனுக்கும் சேர்ந்த மாதிரி அதை முடிச்சு நம்மளுக்கு முடிவுரையாக சொல்லிக்கிறாங்க. அகநானூறு பாடலில் வந்து எப்படி இருக்குன்னா, உள்ளுரையாக தான் இருக்கும், ஓமையை மறைச்சு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வெளிப்படையாக சொல்லிட்டா பொருளானூறாக மாறிப்படும், நூலோட அர்த்தம் வந்து மாறிப்படும். ஆனால் ஓமையாக சொல்லலாம்னா நம்மளுக்கு என்ன பண்ணலாம், பொருள் புரியணும். அதுதான் அங்கே ட்விஸ்ட்டு இந்த பாடல் எழுது அகநானூறு எழுதத்தில். ஓகேவா? அதுதான் அவங்க அதை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து அப்படி தான் இருக்கும். அந்த அகநானூறு பாடல் உள்ளூர் மறைச்சி தான் எழுதுவாங்க. அதான் அந்த 12th புக்கு தான் இலக்கணத்தை பற்றினா உங்களுக்கு இன்னும் நல்லா டீட்டெயிலாக புரியும். ஓகேவா? நான் இது எல்லாமே பொருள் எல்லாமே நான் சொல்லிட்டேன். அதே தான் இருக்கும் அகநானூறு பாடலில். இது யார் எழுதுனாருன்னா அம்மூனார் எழுதியிருப்பார். அம்மூனார் நெய்தத்தினை பாடுறது நல்ல வரைவர். அது மட்டும் தான் நமக்கு தெரிவித்தாரு. நெய்தத்தினை பாடுறது நல்ல வரைவர், அவர் தான். இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். நெய்தத்தினை பாடுறதுல அம்மூனார். இவர் வந்து அகப்பொருள் பாடத்தில் வல்லவர் அப்படின்னு கூட சொல்லுங்கள். அகநானூறு அதான் அகப்பொருள் தான். அகப்பொருள் பாடலில் ஏதத்தில் ஒரு முக்கியமான நபர் பார்த்தா அம்மூனார் ஒருத்தர். ஏன்னா கொஸ்டின் எப்படி வேணால் வரலாம், நீங்கள் ஒவ்வொரு லைனும் மிஸ் பண்ணாமல் படிங்க. அதுதான் நானே எதாவது மிஸ் பண்ணுறோன்னு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். புரியுதுங்களா? இந்த பாடல் ரொம்ப முக்கியமானது. அகநானூறு பாடலில் ஒரு முறைக்கு 2 முறை இந்த பாட்டை அப்படியே நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். புரியுதுங்களா? பொருள் புரிஞ்சாதான் கொஸ்டினில் வந்து இந்த லைன் இப்போ பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பாடுதவர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, வேட்டத்துனா வேட்டையாடுறதுன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியுமா? அது உழாது அப்படின்னா உழவு செய்யாம அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். செருனா வயல், வெண்கல் உப்பு தெரியும், கொள்ளைனா விலைன்னு தெரியுமா? அதெல்லாம் பொருள் கேட்பாங்க. வெண்கல் உப்பின் கொள்ளை சாற்றி, அப்போ இது கொள்ளைக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. இது என்ன பாடல்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது யார் ஏதுன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒவ்வொரு லைனுமே ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? நீங்கள் அந்த கதையை நல்லா கோரியாக ஞாபகம் வச்சிங்கன்னா, பரத நிலத்தை சேர்ந்தவங்க நெய்த நிலத்தை சேர்ந்தவங்க உப்பு விளைவிக்கிறாங்க. வயலில் உப்பு எடுத்துன்னு வராங்க. குன்றூர் பகுதி வராங்க. குன்றூர் பகுதி வரும்போது உப்பு மாமா அப்படின்னு உப்புன்னு கத்தின்னு வராங்க. அதுக்கு நெல்லுக்கு கொடுத்துட்டு உப்பு வாங்கிப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்ட நாய் வீட்டில் அந்த நாய் வந்து குலைக்குது. அதை பார்த்து பயந்து போய் நிற்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து இப்போ நம்ம ஒரு பொருள் விற்கிறோம், நாய் எங்கே போய் துரத்தல, அதே மாதிரி தான் கணக்கு வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வரும்போது என்ன பண்ணுது, சேத்துல மாட்டிக்கிது. சக்கரம் சேத்துல மாட்டிக்கிது. எருது வெளியே அந்த வண்டியை இழுக்க முடியாமல் துன்பப்படுது. அதுக்கு அந்த மாட்டை ஓட்டு வந்து அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, தந்தை வந்து என்ன பண்ணுறாரு, அது உதவி பண்ணுறாரு, காப்பாற்றுறாரு. அதை அவங்க சக்கரத்தை எடுத்து விட்டு மாடு வெளியே வருது. அந்த வண்டியோட மாடு வெளியே வருது. அப்போ அதை தான் அவங்க சொல்கிறாங்க. எருதுக்கு தலைவனையும் தந்தைக்கு பாங்கனையும் பூமியாக வச்சு பாடப்பட்டிருக்கு. எருதுக்கு துன்பப்படும் போது தந்தை உதவி பண்ணார்ல, அதே போல் தலைவனுக்கு துன்பம் வரும்போது பாங்கனை உதவி பண்ணுவான். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் பாடல. வணக்கம் நண்பர்களே. அகநானூறு டாபிக் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துன்னு வரோம். 12th ஸ்டாண்டர்ட் புக்கு தமிழில் இருக்கிற அகநானூறு சங்க நம்ம பார்த்துட்டோம். இது 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற நியூ புக்கில் இருக்கிற அகநானூறு பாடல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இப்போ பார்த்துடலாம். ஓகேவா? இந்த பாடல் வந்து ஒரு தலைவனுக்கு தோழி உரைப்பது போல இருக்கிற பாடல் தான் இந்த பாடல். அகநானூறு பாடல் தான். அகத்தை சார்ந்த நூல். அதாவது சொல்ல வந்த கருத்தை மேகத்திடம் சொல்கிற போல கோருகிற போல தலைவனுக்கு சொல்லுறது. தோழி வந்து நேராக தலைவனை சொல்லாமல் மேகத்துக்கிட்ட சொல்கிற மாதிரி தலைவன்கிட்ட சொல்கிறாங்க அந்த விஷயத்தை. ஓகேவா? அதாவது தலைவிக்கும் தலைவனுக்கும் ஒரு பார்க்காம இருக்கிறாங்க. தலைவன் வந்து தலைவி எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லத்த, தோழி வந்து தலைவன்கிட்ட சொல்லத்த மேகத்துக்கிட்ட சொல்கிற மாதிரி இதை சொல்லப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? தோழி தலைவன்கிட்ட தோழி எங்கே இருக்கிறாங்கன்றத சொல்லுற விஷயத்த வந்து மேகத்துக்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. புரியுதா? ஏன்னா நேராக வந்து சொல்லாமல் ஓமையாக சொல்கிறாங்க. புரியுதுங்களா? பொருளை மறைச்சி நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா அகநானூறு பாடல் இல்லை, அப்படி தான் இருக்கும். புரியுதுங்களா?
அகநானூறு பாடலாவே எப்படி இருக்கும், காதல் சார்ந்த ஒரு விஷயம்தான். ஓகேவா, அப்படிப்பட்ட விஷயத்தை பற்றி சொல்லப்பட்டதான் இது. அதாவது கருத்து சொல்லணும், ஆனால் யாருக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதில் உள்ள கருத்தை மட்டும் நமக்கு சொல்லுவாங்க. அதான் அகநானூறுக்கான ஸ்பெஷல். ஏன்னா ஒரு காதல் விஷயத்த யாருக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்ற பேரை குறிப்பிட மாட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே நடக்கிற கருத்து, அந்த அந்த கான்வர்சேஷன் இருக்குல்ல, அதை வந்து ஓமைப்படுத்தி நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கும். இதுதான் அகநானூறுக்கான ஸ்பெஷல். இங்கே அதே போல் தான் இந்த பாடலும் ஓகே, உள்ளூரை மாறிச்சு தான் இறைச்சி போட்டு தான் பாடப்பட்டிருக்கு. இதையும் தெரிஞ்சுங்க, இறைச்சி. ஏன்னா எல்லாமே வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க கொஸ்டினா, அப்போ வந்து நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த பாடல் எதை பார்த்தா இறைச்சி பொருள் சொல்கிறாங்கல்ல, இலக்கணத்தில் வர இறைச்சி அப்படின்னா மறைச்சி வச்சு பாடலை. ஒரு ஒரு பாடல ஓமைக்குள்ள இன்னொரு ஓமை இருக்கத்தான் அந்த இறைச்சின்றது. ஓகே, இதே நிறைய சப்டிவிஷனாக இருக்குது. நீங்கள் அந்த இலக்கணம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அப்போ நடத்தம் நான். ஏன்னா இப்போ இதை வச்சுலாம் இப்போ கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, குரூப் 2ல கேட்டுக்கிறாங்க கொஸ்டின். புரியுதுங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுங்க, இந்த பாடல வந்து எதை வச்சு எழுதுகிறாங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வந்து குறிஞ்சி திணை சார்ந்தவங்க, இதுவும் தெரிஞ்சுங்க, குறிஞ்சி திணை. அதே போல் வந்து இதுக்கு முன்னாடி தோல்த்து போல பார்த்த பாடல பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன திணை, நெய்தல் திணை சார்ந்த நூல், அம்மூனார் எழுதினார். இந்த குறிஞ்சி திணை பாடல யார் எழுதுகிறார்? வீரவெளிய தித்தனார் என்ற எழுதினார். வீரவெளியன் தித்தனார் அவர் தான் எழுதிக்கிறார் இந்த பாடல. ஐயா, முதல்ல ஃபுல்லாக மேலோட்டமாக கருத்து என்ன சொல்லப்பட்டிருக்காங்கன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் எந்த பாடலை எழுதுறாங்கன்னு தெரிஞ்சுங்க, யார் எழுதுனாங்கன்னு தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் லைனை பாருங்க. இதெல்லாம் தான் முக்கியம். அகநானூரில் வருதா அதை தெரிஞ்சுக்கணும். இது எந்த திணையில் பாடு, குறிஞ்சி திணையில் பாடுறதா? ஓகே, குறிஞ்சி திணையில் பாடப்பட்டிருக்கு. சரிதானா? இறைச்சி பொருளை வச்சு பாடப்பட்டிருக்கு. சரிதான்? வீரவெளி தித்தனார் தான் பாடுகிறார். ஓகே, ஒரே ஒரு பாடல் தான் பாடுகிறார். இந்த பாடல தான் 255வது பாடலாம். அந்த பாடல் 255 தான் இந்த பாடல. இல்லை, இந்த நம்பர் இல்லை, இது வேறு. சாரி, இந்த பாடல் இல்லை. இதில் வந்து ஒரே ஒரு பால் தான் பாடுகிறான் அவர். ஓகே, இவர் வந்து ஒரே ஒரு பால் தான் பாடு. ஆனால் இந்த பால் இல்லை, வேறு பால். நான் நம்பர் மாற்றி சொல்கிறேன். இதுக்கு நம்பர் கொடுக்கல இதுக்கு. ஆனால் இவர் ஒரு பால் தான் பாடுகிறார். சரிதானா? சரி, ஓகே. இப்போ நம்ம 1 by 1 நம்ம எனக்கு இதுக்கான பொருளை நம்ம பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? சரி, வாங்க. பெருங்கடல் முகுந்த இருங்கலை கொன்பு, இந்த லைனை கேட்டுக்கிறாங்க. பெருங்கடல் முகுந்த இருங்கலை கொன்பு எந்த நூல்? அகநானூறு. இது கொஸ்டின் இருக்குது. ஓகே, அப்போ இது தெரிஞ்சுங்க. ஃபுல் முக்கியமான லைன், முதல் லைனு. ஓகே, பெருங்கடல் கடலை குறிக்குது. முகுந்தனா முகுந்து எடுக்கிறாங்கல்ல தண்ணி, அதை தான் இருங்கலை கொன்பு. மேகம் வந்து தண்ணி வந்து கடலில் இருக்கிற தண்ணி ஆவியை மேலே ஏற்றும் போதில்ல, அதுதான் அந்த லைனில் சொல்லப்பட்டிருக்கு. பெருங்கடல் முகுந்த இருங்கலை கொன்பு, கொன்புனா மேகம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுங்க. முதல்ல தெரிஞ்சுன்னா கொன்புனா மேகம் தெரிஞ்சுக்கணும். பெருங்கடல் முகுந்தனா தண்ணி எடுத்தும் போது இருங்கலை கொன்பு மேகம் எடுத்து பாருங்க. இரண்ட உயர் விசும்பு, விசும்புனா வானத்தை குறிக்குது. விசும்பு என்னத்தை குறிக்குது? வாசம், வானத்தை குறிக்குது. இரண்ட உயர்ச்சி இருண்டு தானே இருக்கும் மேகம். மேகம் வந்து கருப்பா மேகம் என்ன பண்ணலாம்? இருண்ட போல் தான் இருக்கு. அதான் இருண்ட உயர் விசும்பு. வளநேர்ப்பு வளையல், அதாவது வளைஞ்சிருக்குதுல்ல அந்த மேகம், அதுதான் அவங்க சொல்றாங்க. இரண்ட உயர் விசும்பு வளநேர்ப்பு வளையல். புரியா? போர்ப்பு ஒரு முரசு கொட்டுது இல்லை, முரசு மேலே தட்டுறல முரசு. அதே போல் தான் வந்து மேகத்தில் இருக்கிற இடிமின்னல். ஓகே, அந்த சத்தம் முரசுக்கு ஈக்குவலாக பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? மேகத்தை வந்து என்ன பண்ணுறாங்க? தண்ணி கடல்லேருந்து எடுத்துகிட்டு போகுது. கடலில் இருக்கிற தண்ணி ஆவியாக்கி மேலே எடுத்தும் போதா? ஓகே, இப்போ மேலே போனோடனே என்ன பண்ண? மேகம்னா இடி இடிக்கும். மேகம் இருண்ட மாதிரி தான் இருக்குது, கருப்பா. அதெல்லாம் இருண்ட உயர் விசும்பு, வானம் இருண்ட மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே இடி இடிக்குது இல்லையா, அதை வந்து முரசுக்கு ஈக்குவல் பண்ணுறாங்க. ஓகே, இறங்கி. இதான் போர்ப்பு உரு முரசின் இறங்கி. சரிதானா? அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்க இங்க பாருங்க. இறங்க முறை புரிந்து. இப்போ இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த மேகத்தை பற்றி சொல்லிட்டாங்க. நான் என்ன சொன்னேன்? தலைவி வந்து மேகத்திட்ட சொல்றாங்க. ஆனால் மேகத்திட்ட சொல்றது யார்கிட்ட சொல்றது? தலைவன்கிட்ட கூறது மாதிரி தான் இந்த பாடல். அப்போ இப்போ பாருங்க, தலைவனை வந்து உயர்வா, அதாவது தலைவன் வந்து மன்னன் தானே. அப்போ தலைவன் வந்து உயர்வா சொல்லணும்ல. ஓகே, தலைவன் மன்னனுக்கு குறிப்பில்லை. தலைவன்னா ஒரு இப்போ ஒரு ஆண் மகனை ஒரு பெருமையாக சொல்லணும்ல, அதுதான் அதை சொல்லிக்கிறாங்க பாருங்க. இங்கே பாருங்க, முறை புரிந்து அறநெறி பிழையா திறநெறி மன்னர். இங்கே பாருங்க, மன்னர் வந்து என்ன பண்ணாரு? முறையோடு தான் இருப்பார். அதான் முறையோடு இருக்கிறாரு. முறை புரிந்து. ஓகேவா? அறநெறி அறத்தோடு இருப்பார். முறையாகவும் நடந்துப்பார், அறத்தோடு நடந்துப்பார். அறத்தை பிழை மீற மாட்டார். திறநெறி மன்னர், அந்த மாதிரி மன்னர். பிழைனா பிழையா அப்படின்னு சொல்கிறார். அப்போ பிழையா இருக்காது. இதில் அறநெறியில் அவருக்கு பிழை இருக்காது மன்னருக்கு. ஓகேவா? அருஞ்சமத்து எதிர்ந்த பெருஞ்சை ஆடவர். ஓகேவா? அருஞ்சமத்து எதிர்ந்த பெருஞ்சை ஆடவர் கழுத்து எரிவாளின் நலிப்பன விளங்கும் மின்னுடை கருவியாகி. இங்க பாருங்க,
ஒரு மன்னர் வந்து என்ன பண்ணுவார்னா அறநெறி பிழை தவறாமல் இருக்கிறாரா, அருஞ்சமத்து எதிர்த்து அவர் ஆளுகிறாங்களா, மன்னர் வந்து எதிர்த்து ஆளுகிறாங்களா, போர்க்களத்தை வந்து அருஞ்சமத்து எதிர்ந்த பெருஞ்சை ஆடவர் அவரு. அந்த ஆன்மா வந்து எதிர்த்து சண்டை போற வராங்கல்ல, போருக்கு சொல்றாங்க. அங்க கழுத்து எரி வாழுகுதுல்ல, அவர்கிட்ட இருக்கிற வாழை எடுத்து சொல்லிட்டுவார். சரிக்கா, சொல்லிட்டு சண்டை போடுவார் தானே. அப்போ சவுண்டு வரும்ல, கத்தி அடிக்கும் போது என்ன பண்ண சவுண்டு வரும். அப்புறம் எரித்த வாழை நலிப்பான விலங்கம். அந்த கத்தியே எப்படி இருக்கும், அழகாக தானே பார்க்கறது, அழகாக இருக்கும். நலிப்பான விலங்கம். அப்புறம் மின்னோட விலங்கு. நலிப்பானா அந்த கத்தி வீசத்துக்கு நலிப்பான தெரிஞ்சிடணும். ஏன்னா எல்லாரும் கத்தி எடுத்து வீச முடியுமா, வீச முடியாது. அதான் வந்து நலிப்பான விலங்கம் மின்னுடைய கருவி ஆகி மின்னுது. அந்த எந்த மின்னுடைய கருவினா அந்த வால் இப்படி சொல்லிட்டும் போது அந்த வாலில் எது சூரிய ஒளி பட்டு மின்னும் தெரியுமா, அதுதான். இங்கே பாருங்க, வாழை எடுத்து வீசி நலிப்பான சண்டை போடுறல, அந்த சண்டைக்கு சவுண்டு வருது இல்ல, அந்த சவுண்டையும் இங்க வானம் என்ன பண்ணுது, இடி இடிக்குது இல்ல, அந்த சவுண்டையும் கம்பேர் பண்றாங்க. இதுதான் மேகத்துக்கிட்ட சொல்ற மாதிரி இப்ப தலைவன் சொல்றது. அப்ப தலைவன் செய்யற செயல மேகத்துக்கு எப்படி கம்பேர் பண்றாங்க பாரு. அங்க வந்து மேகம் இடி இடிக்குது இல்ல, அதான் வந்து கத்தி சொல்லிட்டும் போது சவுண்டு வருது இல்ல, அந்த சவுண்டையும் மேகத்தோட சவுண்டையும் ஈக்குவல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட். செகண்ட், இந்த வால்ல இந்த ஒலி வருது தெரியுமா, சூரிய ஒளி பட்டோன்னே மின்னும், அந்த வால் மின்னும் தெரியுமா, அந்த மின்னோட இதையும் இங்க வானத்துல இருண்டு உலகமா இருக்குதுல்ல, மின்னுது இல்ல, மழை வர்றதுக்கு முன்ன அந்த மின்னுது இல்ல, அதுக்கும் அவங்க ஈக்குவல் பண்றாங்க. அப்ப தலைவனை வந்து மேகத்துக்கூட எப்படி கம்பேர் பண்ணி குறிப்பிடுறாங்க பாத்தீங்களா. இப்ப இது முடிஞ்சு பார்த்தா, நலிப்பான விலங்கும் மின்னோட கருவியே ஆகி நாளும் கொல்லே செய்தியோ அறவம். அதாவது நாளோ கொன்னே செய்தியோ அறவனா ஆரவாரம். அதாவது என்ன பண்ணுனா, இவன் மேகத்திட்ட சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நீ வந்து ஆரவாரம் பண்ணிட்டு அப்படியே போயிடுவியா, இல்ல பொன்னென மலர்ந்த வேங்கை மலத்தோட அடைச்சி பொழிந்த ஆயமுடன் காண்தக இலையை, அது அப்படியே இருக்கட்டும். இங்க பாருங்க, அரவம் இதோட முடிச்சுங்க. இங்க பாருங்க, கொல்லே செய்தி அறம். அதாவது வந்து இப்போ சண்டை போடுறாங்க, இடி. இப்போ மேகம் வந்து என்ன பண்ணுச்சு, மேகம் வந்து தண்ணி எடுத்துன்னு போகுது, எடுத்து போனோடனே மேகம் இருண்ட மாதிரி இருக்குது, இடி இடிக்குது, முரசும் போல ஒழிக்குது இல்லை. இந்த இடிலாம் இடிச்சுட்டு மழை பெய்யாமல் போயிடுவியா, இல்லை இந்த குரல் மட்டும்தான் சவுண்டு மட்டும் இடி மட்டும் இடிச்சுட்டு போயிடுவியா, இல்லை மழையும் பெய்வியா, அப்படிதான் அறவனா ஆரவாரம்னு அர்த்தம். ஓகேவா, அறவனா ஆரவாரம். இப்போ அதே போல மன்னன் வந்து என்ன பண்ண, போர்களை எடுத்து போர் சண்டை போடுறாரு, அது மின்னுது. அந்த மாதிரி சண்டை போட்டு விட்டு அப்படியே நீ மனம் போயிடுவியா, இல்லை ஒரு முறையா இருப்பியா, அப்படின்ற மாதிரி தான் அந்த மன்னனுக்கும் மேகத்துக்கும் சொல்றாங்க. கடைசியாக முடிக்கும் போது என்ன சொல்றாங்க பாரு, கொல்லே செய்தி ஆகி இது மின்னுடைய கருவி ஆகினா முடிஞ்சு போச்சு மன்னனுக்கு. நாளும் கொன்னே செய்தி அரவன். அப்போ ஆரவாரம் மட்டும்தான் பண்ணுவியா, இல்லை மழை பொழிவியா. புரியுதா. மழை ஒரு சமயம் என்ன பண்ண, மழை வந்து இடி இடிக்கும், மின்னல் வரும், ஆனால் மழை பெய்யாமல் போயிடும். ஏன்னா போயிடும், காற்று அடிச்சதுனால மழை போயிடும், கரைஞ்சி போய் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நீ இடி இடிச்சுட்டு மட்டும் போயிடுவியா, இல்லை மழை பொழிவியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதோட முடிஞ்சு போச்சா. இதுக்கப்புறம் அந்த பெண்மணியை பற்றி பார்ப்பாங்க. இப்போ வந்து தலைவனை, இப்போ முதல்ல மேகத்தை பற்றி சொன்னாங்க, மேகத்தை கூட வந்து தலைவனை கம்பேர் பண்ணி சொன்னாங்க. இப்போ தலைவனை கம்பேர் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ கீழே வந்து தலைவியை பற்றி சொல்லுவாங்க. இப்போ தலைவியை சொல்லி தலைவி எங்கே இருக்கிறாங்கன்னு இப்போ சொல்ல போகிறாங்க. இப்போ யார் சொல்ல போகிறா, தலைவி வந்து தலைவன்கிட்ட சொல்ல போறாங்க, தலைவி எங்க இருக்கிறாங்க அப்படி பாருங்க. தலைவி எங்க இருக்கிறாங்க பாருங்க, பொண்ணென மலர்ந்த வேங்கை மலத்தோட அழைச்சி. அந்த பொண்ணு வேங்கை பொண்ணு, அழகு பொருந்த பொண்ணு இல்லை, அதுதான் சொல்றாங்க. பொண்ணு, அந்த பொண்ணு மலர்ந்த வேங்கை மலைத்தொடர் அடைச்சி பொழிந்த ஆயமோடு காணத்தக்க இலி. ஆயம்னா சுற்றம், அந்த பெண்கள் கூட நிறைய பெண்கள் ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, அதான் சுற்றம். அந்த பொழிந்த ஆயமோடு காணத்தக்க ஏலி. ஓகேவா, அவங்க வந்து ஃப்ரெண்டு கூட எங்கே இருக்கிறாங்க, சுற்றத்தோட யார் இருக்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்டாக தோழிலாம் இருக்கிறாங்க. தலைவி இருக்கிறாங்க, தலைவி கூட தோழி இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க, தலையிலே வாங்கியும் தட்டி ஒப்பியும். ஓகேயா, அழலர் செயலை தழை அசையும். ஓகேயா, இப்போ அந்த பெண் எங்கே இருக்கிறாங்கன்னா திணைப்பணம், அதாவது வந்து திணைநெல் விளைச்சிருப்பாங்கல்ல, அவங்க அந்த நேரத்தில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தழையிலையும் தட்டியும் கேட்டாங்க. அதாவது தென்னக்குழியில் வந்து குருவி வந்து உட்காராம ஒரு தட்டு வச்சு தட்டினே இருப்பாங்க பார்த்தீங்களா, ஏன்னா குருவி அப்போ தான் பறந்து போகணும். அந்த திணைக்குழியில் வந்து எல்லாம் உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் தோழி வந்து தென்னக்குழியில் உட்காந்துன்னா நண்பர்களில் உட்காந்துன்னா அந்த தினையை காப்பாற்றி உட்காந்துறாங்க. எந்த குருவி வந்து சாப்பிட்டு போயிடுவோம் எல்லாத்தையும், ஏன்னா விட்டகையில் சாப்பிட்டு போயிடும்ல, அந்த காப்பாற்றி அங்கே தான் இருக்கிறாங்க. அதான் தழலை தட்டினா என்ன அதுதான் அந்த குருவி ஓட்டும் கருவி. அதை தட்டினாக்கா குருவி பயந்து ஓடுறல, அதான் சொல்றாங்க. ஆயம் ஒன்று சுற்றத்தோட அவங்க ஃப்ரெண்டெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அது இங்கே சொல்றாங்க, பொன்னென மலர்ந்த வேங்கை மலிதொடர் அடைச்சி பொழிந்த ஆயமோட சுற்றம். பொலிவான அழகாக ஜாலியாக அங்கே ஃப்ரெண்டு கூட எல்லாரும் ஃப்ரெண்டு கூட சுற்று ஜாலியாக என்ன பண்ணாங்க, தினக்குழியில் வந்து ஜாலியாக இருக்கிறாங்க.
ஓகேவா, ஒப்பியும். இங்க பாருங்க, அழலே செயலே அம் தழை அசையும். அதாவது அவங்க வந்து அந்த அசோக தழை தான் கட்டிருப்பாங்க. இப்போ அங்கே தலைவி இருக்கிறான்னு வச்சுங்க, 10 பேர் இருக்கிறான்னு, தலைவி எப்படி கண்டுபிடிக்குது நம்ம? அவங்க டிஃப்ரெண்ட்டாக என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அசோக இலை தான் போட்டிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அசோக இலை இருக்குதுல்ல, அதை வச்சு அவங்க துணியாக ஆடையாக போட்டிருப்பாங்க அப்படின்னு அந்த தலைவி சொல்கிறாங்க. அந்த தையலை கொட்டில் ஓட்டுறாங்க. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த தோழி வந்து சொல்கிறதுக்கு கீழே வந்து பெண்கள் நிறைய காட்டுவாங்க, அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டிருப்பாங்க. அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அந்த பாட்டில் அந்த அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அதை நானே நோட் பண்ணேன், அப்புறம் ஒருத்தர் சொன்ன பிறகு எனக்கே தெரியுது. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா தலையில தட்டியும் ஓட்டின்னு அங்கே தான் இருப்பாங்க. அந்த சோழக்கு அந்த தெனக்கொல்லியில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அசோக இலை தான் ஆடையாக உடுத்திருப்பாங்க அவங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதான் அழலேர் செயலை தழை அசையும், அந்த தலையை பற்றி சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், இப்போ குறமகள் காக்கும் ஏனல் புறமும் தருதியோர். இப்போ அந்த தெனக்குள்ள இருக்கிறாங்கல்ல, தெனக்குழியில இப்போ பாருங்க எப்படி அந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கிறாங்க பாருங்க. குறமகளை காக்குறாங்க, எதை காக்குறாங்க, தெனக்குழியில தான் காத்துக்கிறாங்க. தெனக்குழியில தினையை தான் காத்துக்கிறாங்க. ஓகேவா, குறமகள்னா தலையை குறிக்குதுங்க. குறமகளுக்காக குறமகள்னா தலைவியை குறிக்குது. தலைவி வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த சோழக்குள்ள அந்த அசோகையில தான் ஆடையா ஒட்டினுக்கிறாங்க, தெனக்குள்ளையை காத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க குறமகளை. இப்போ அந்த தெனக்குழியில மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. புறமும் தருதியான வாழிய மழியல். இப்போ அந்த மேகத்துக்கிட்ட சொல்றாங்கல்ல, இவங்க தலை வந்து மேகத்துக்கிட்ட தான் சொல்றாங்க. ஆனால் தலைமன்ற கூற வேண்டியது மேகத்துக்கிட்ட சொல்றாங்க. இப்போ அந்த மேகத்தை என்ன சொல்றாங்க, அந்த இடத்துல போய் அந்த தெனக்குழி இருக்குல்ல, அங்கேயும் மழை பொழிவியா நீ. இப்போ முதல்ல என்ன பார்த்தோம், மழை மேகத்து தண்ணி வந்து கடல்லேருந்து ஆவியா மேலே போகுது, இடி இடிக்குது, மின்னல் வருது. அதை வந்து தலைவனுக்கு கம்பேர் பண்ணி சொன்னாங்க, அவங்களோட வாழு சத்தத்துக்கும் வாளோட மின்னலுக்கும் சொன்னாங்க. ஓகே, இப்போ மின்னல்லாம் அடிச்சோடனே மழை வருமா வராமல் ஆரவாரம் காட்டு போயா சொன்னாங்கல்ல. இப்போ பெண்ணை பற்றி சொல்லிட்டாங்க. பெண் எப்படி இருப்பாங்க, ஆயமோடு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட தோழியோட சுற்றின்னு இருப்பாங்க. தெனக்குள்ள இருக்கிறாங்க. தெனக்குள்ள என்ன பண்ணுறாங்க, தெனக்குள்ள குறி வந்து உட்காராம தலையை தட்டி வச்சு தட்டின்னு இருக்கிறாங்க, காப்பாற்றுறாங்க. அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க அசோகையில தான் ஆடையாக கொடுத்துருப்பாங்க தோழி அப்படின்னு இப்போ மேகத்திட்ட கூறின்னு இருக்கிறாங்கல்ல. ஏன்னா தலை வந்து நேராக தலைவர்கிட்ட சொல்ல, மேகத்திட்ட தான் சொல்லுது. இப்போ அந்த தலைவி தெனக்குள்ளி ஓட்டுறாங்கல்ல, அந்த இடத்துல நீ மழை பெய்யுமா பெய்யாத மேகத்திட்ட சொல்கிறாங்க. அப்போ மழை பொழிவியா பொழியாமல் போயிடுவியா அப்படின்னா என்ன அர்த்தம், தலைவன் வந்து அங்கே போய் தலைவியை பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா, இல்லை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இதுதான் அந்த பாட்டுக்கான அர்த்தம். மழை பொழிவியா பொழியாமல் போயிடுவானா, நீ போய் அங்கே மழை தலைவியை பார்ப்பியா பார்க்காம போயிடுவியா அப்படின்னு தான் தலைவன்ட்டு கேட்குற மாதிரி கொஸ்டினை மேகத்திட்ட கேட்குறாங்க. இதுதான் பாயிண்ட். இந்த பாட்டில் வந்து முக்கியமான பொருளே இதுதான். ஓகேவா, இதில் வந்து என்னன்னா தலைவி தோழி, இதுதான் இங்கே பாயிண்ட். தலைவனுக்கு தான் அந்த மேகத்தோட கம்பேர் பண்ணுறாங்க. புரியுதுங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல். எல்லா பாடலையும் முக்கியமாக தான். ஏன்னா அகநானூறு பாடலாக இருக்குது, 8 தொகையில் வருது. புறநானூறு எவ்வளோ இம்பார்ட்டன், அதே போல் அகநானூறு இம்பார்ட்டன்ட். அப்போ அதனால் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒன்று லைனை தெரிஞ்சுங்க. ஓகேவா, வேறு எதுனா இருக்கு இதில் வந்து என்னென்னா இறைச்சி வச்சு தான் பாடப்பட்டிருக்கு. வேறு எதுவும் இல்லை தெரியல. வீரவெளியன் தேர்த்தினார், இந்த பாடல் எதுனா வீரவெளியன் தேர்த்தினார், இவர் தான் இந்த பாட்டில் ஏற்றுக்கிறார். வேறு எல்லாமே இலக்கண குறிப்பு தான் இருக்குது. அதுக்கப்புறம் அகநானூறு பற்றி குறிப்பு தான் இருக்குது. மற்றபடி எல்லாம் அது பொதுவான அகநானூறு தான், அது ஒன்றும் தேவை. இந்த பாட்டு மாத்திரம் உங்களுக்கு தேவை. இதை பற்றி நல்லா தெரிஞ்சுங்க. இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லாம் தெரிஞ்சுங்க. மறுபடியும் ஒன்று சொல்கிற பாருங்க. அகநானூறு. பெருங்கடல் முகந்த இருங்கலை கொன்பு. மேகம் வந்து என்ன பண்ணுது, பெருங்கடல் தண்ணியை முகந்து எடுத்துக்கிச்சு. இருண்ட உயர் விசும்பு, விசும்புனா வானம், இருண்ட வானம், விசும்பு அதான் வள நெருப்பு வலையில். ஓகே, போர் உறுப்பு முரசு இறங்கி. ஓகே, போர் முரசு போல இடி இடிக்குது. முறை புரிந்து அறநெறி பிழியா திருநெறி மன்னர் வந்து அறநெறி தவறாமல் முறையோடு இருப்பார். அவரைப்பட்ட மன்னர் என்ன பண்றாரு, அரிஞ்சமத்து எரிந்த பெருஞ்சை ஆடவர் கழுத்து எரிவாளி நலிப்பனை விளங்கும். ஓகே, அவர் எரிகிற வாளில் கூட நலிப்பனை விளங்கும். அந்த வாளில் சண்டை போகிற சத்தமும் அந்த வாளிலேருந்து வர ஒளி வீசும், அந்த மாதிரி வீசத்தை வச்சு மின்னோட கருவியாகி நாளும் கொன்னே செய்தி அறவும். இந்த மாதிரி ஆரவாரம் மட்டும் காட்டிட்டு தான் நீ போவியா, சவுண்டு இடி இடிக்குது மின்னல் பண்ணதோட மட்டும் போயிடுவியா, இல்லை மழை பொழிவியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தலைவை பற்றி சொல்கிறாங்க. பொன்னென மலர்ந்த வேங்கை மலர்தொடர் அழைச்சி பொழிந்த ஆயமோடு காண்தாக இடியில். அப்போ ஆயமுன்னா சுற்றத்தாரோட பெண்களோட அவங்க ஜாலியாக விளையாண்டு அங்கே இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க, தெனக்குள்ள இருக்கிறாங்க. ஓகேவா, தழலை தட்டியும் தழலை வாங்கியும் தட்டை ஒப்பியும்.
தலையில் தட்டை வச்சு தட்டிங்கன்னா அந்த குறியை ஓட்டுன்னு உட்காந்துக்கிறாங்க. அவங்க வந்து அசோகையில் அதை பாருங்க, அழகு செயலே தழை அசையும். அந்த தழை அவங்க அசோகையில் தான் உடுத்தின்னு இருப்பாங்க. தோழி வந்து தலை வந்து அசோகையில் தான் உடுத்தின்னு இருப்பாங்க அப்படின்பாங்க. குரமுகள் காக்கும் ஏனம் புறமும் கருதியோ வாழிய மழையே. இந்த மாதிரி குரமகள் வந்து தினக்கொல்லியை காத்துக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல மேகமான நீ வந்து மழை பெழுவியா, மழை பொழிவியா இல்லை பொழியாமல் போயிடுவியா அப்படின்னு கேட்குறேன். அப்போ அந்த பொழிவியா மழை பொழியுமா பொழியாமல் போயிடுவானா, தலைவன் போய் அந்த தலைவியை போய் சந்திப்பாங்களா, சந்திப்பு காமி விட்டுருவாங்களா? இதுதான் அந்த ஓமையை பற்றி சொல்லப்படுது. புரியுதா? இதை வந்து தலையை வந்து மேகத்திட்ட சொல்கிற மாதிரி தான் முடிச்சிடறாங்க பாட்டை. அந்த மேகத்திட்ட சொல்கிறது யாருக்கு கம்பேர் பண்ணுறாங்க? அப்படியே தலைவனுக்கு கம்பேர் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? இதுதான் பாடலுக்கான அர்த்தம். வேறு எதுவும் தேவை. ஓகேவா? தேங்க்யூ. மற்றதெல்லாம் இதெல்லாம் இலக்கண குறிப்பு தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா? தேங்க்யூ. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அகநானூறு அந்த டாபிக் தான் ஃபுல்லாக நான் பார்த்து வரோம். 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு இருக்கிற அனைத்து பாடலையும் பார்த்து வரோம். 12th ஸ்டாண்டர்ட் பார்த்தாச்சு, 11th ஸ்டாண்டர்டும் பார்த்தாச்சு. நியூ புக்கு 7th ஸ்டாண்டர்டில் அகநானூறு பாடல். இந்த பாடல் எங்கே இருக்குது? 7th ஸ்டாண்டர்டில் இருக்குது, நியூ புக்கு. கவின்மிகு கப்பல் அப்படின்ற ஹெட்டிங்கில் பாடல் கொடுத்துருப்பாங்க. இந்த பாடல் வந்து அகநானூறு அந்த பாடல். இந்த பாடல் யார் எழுதினா மருத இளநாகனார் எழுதினார். இந்த பாடல் வந்து யார் எழுதினா மருதன் இளநாகனார் எழுதுகிறார். ஒரு கப்பலை பற்றி தான் இந்த பாடல் இருக்கும். அந்த பாடலை பற்றி இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேவா? இந்த பாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிண்ணா? சரி வாங்க. உலகு கிளந்தன்ன உருகெழு வங்கம். என்ன அர்த்தம்? உலகு கிளந்தன்ன உருகெழு வங்கம். உருனா இதில் வந்து அழகுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? உருனா வந்து அழகு அப்படின்னா, வங்கம்னா என்ன அர்த்தம்? கப்பலை குறிக்குது. உலகு கிளந்தன்னா உலக பெரிய உலகத்தில் பரந்த உலகம் தானே அந்த உலகம். அந்த உலகத்தில் அழகான ஒரு கப்பல். ஓகே, உலகு கிளந்தன்ன உருகெழு வங்கம். ஓகே. அடுத்தது புலவு திரை பெருங்கடல் நீரிடை போழ. அங்கே பாருங்க, புலவுனா இங்கே வந்து என்ன குறிக்குன்னா, புலவு தான் அந்த புலவம், அந்த புலால் நாற்றம். புலால்னா நாற்றம் சொல்லுவாங்க. புலால்னா நாற்றம். இந்த அர்த்தத்தை தான் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. புலால்னா நாற்றம் அப்படின்னா கடல்ல வந்து மீன் செத்து போய் அந்த நாற்று அடிக்கல, அந்த அந்த நாற்று அடிக்கல. அதான் புலால்னா நாற்று அடிக்கிற. திரைன்னா அலை அடிக்குது. கடல் எப்போதான் அலை அடிச்சுனே தான் இருக்கான். அந்த அலை பெருங்கடல் நீர் இடையில போழன பிளக்க. அப்ப பெருங்கடல்ல அந்த தண்ணி வந்து நாற்று அடிக்குது. அந்த நாற்றத்துல தண்ணி, அந்த பெருங்கடல்ல நாற்று அடிக்கிற தண்ணி அலையும் அடிக்குது. அப்பப்போ அடிச்சுனே தான் இருக்கு. எப்போத்தெல்லாம் அலை அடிச்சுனே இருக்குது. அதுல பிறந்துன்னு போகுது. அந்த தண்ணியை பிளந்து கொண்டு போகுது. எந்த யார் போகிறது? கப்பல் போகுது. ஆமாம், நீர், அந்த நீருக்கு இடையில கப்பல் எப்படி போகுது? பிளந்துன்னு போகுது. அதான் போழன பிளக்க. இடையில போகுது. போழன பிளக்கன்னு அர்த்தம். ஓகேவா? அர்த்தம் ஒவ்வொன்றும் பொருள் நல்லா முக்கியமாக தெரிஞ்சிடணும். பாருங்க, புலவத்திரை பெருங்கட நீரிடை போழன்றதுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டு போயிடப்பா. சிம்பிளா நீங்க வந்து எல்லாம் படிச்சிருப்பீங்க, கடைசியில் அதை கூட்டுருவீங்க. இப்போ அப்படிதான் கொஸ்டின் கேட்குறாங்க. உள்ள இருந்தால் நல்லா டீப்பாக படிங்க. சரி, ஓகே. இரவும் எல்லையும் அசைவின்றி ஆகி. இங்க பாருங்க, இரவுனா இரவை குறிக்குது. எல்லுன்னா எல்லைன்னா எல்லை நினைச்சேன். இரவு நேரத்தில் எல்லை வரையும் கிடக்குன்னு நினைச்சேன் அப்படின்னு. எல்லுன்னா பகலை குறிக்குது. எல்லாம் குறிக்குது, பகலை குறிக்குது. அப்போ இரவுலையும் பகல் என்ன பண்ண அசையாது. எப்படி அசையும்? கப்பல் அசையா போகும், அசையாது. அப்படியே நிலையா நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படியே போயினே இருக்கும். அதான் அசைவின்றி ஆகி. அப்போ இரவும் பகலும் நிற்காம அசைவின்றி அது மாதிரி போயினே இருக்குது. அசையாம நிற்காம என்ன பண்ணுது? போயினே இருக்குது. விரை செலல் இயற்கை வங்கோல். விரைந்து போகுது. செலவுலாம் வழி. ஒரு பொருளுக்கு செலவுனா வழி நிற்குது. அதான் விரைந்து செலவு வழி போகுது. இயற்கை வங்கோல் காற்று. வங்குனா காற்றை குறிக்குதா? அதாவது காற்று திசை அறிந்து தான் கப்பலை செலுத்துவாங்க. புரியுதுங்களா? காற்று எந்த திசையில் இப்போ எந்த பக்கம் அந்த காற்று திசை அடிக்கும் அப்படின்னு முன்னோர்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கப்பலை திசை அறிந்து தான் கப்பலை ஓட்டுவாங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அது அப்போ தான் வேகமாகவும் போகும், எந்த தடுப்பு இல்லாமல் போகும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த விவரம் தெரியல. ஆனால் திசை அறிந்து தான் ஓட்டணும் கப்பலை. அதான் அது வங்கோல் ஆட்ட. கோடு உயர் திணிமணல். மணல் பரப்பில் கோடு உயர்னா உயர்ந்த பகுதியில். இப்போ கடலில் வந்து கப்பலுக்கு போகுதா? இப்போ கடலுக்கு ஓரமாக கரை இருக்குதுல, கரையில் மணல் இருக்குது. மணல் பகுதியில் உயர்ந்த பகுதியில் என்ன பண்ணுவாங்க? அகந்தொகை நீகான் நாவாய் ஓட்டுறவன் என்ன பண்ணுவான்? நீகான்னா இது நீகான். இது நீகானா கப்பலை ஓட்டுறவன் தான் நீகான்னு சொல்லுவாங்க. ஓகே, அவன் என்ன பண்ணுவான்னா மாட ஒல்லேரி அப்படின்னா, மாட ஒல்லேரினா கலங்கரை விளக்கம். அப்போ பாருங்க, கோடு உயர் திணிமணல் அகந்துரை நீகான் மாட ஒல்லேரி மருங்கு அறிந்து ஒய்ய. மருங்குனா பக்கம், அறிந்து ஒய்ய. அப்போ
இப்போ கப்பலை ஓட்டம் என்ன பண்ணுவான், மணலுக்கு உயர்ந்த மணல் மேட்டு மேலே என்ன இருக்கும், மாட ஊழியர்னா கலங்கரை விளக்குது, மாட ஊழியர்னா புல்லுனது கலங்கரை விளக்கம். அந்த கலங்கரை விளக்கு எங்கே இருக்குன்னு அதை பார்த்து அவன் கப்பலை செலுத்துவான். ஏன்னா அதுதான் வந்து அவன் டெஸ்டினேஷன் மேலே அந்த எங்கே கலங்கரை விளக்கு இருக்குதோ அங்கே தான் அந்த கப்பலை கொடுத்து செலுத்தி போகணும். ஏன்னா அங்கே தான் அவனுக்கு டெஸ்டினேஷன், அவனுக்கு அதான். அப்போ எங்கே இருக்குன்னு அவன் பார்ப்பான். அதை பார்த்தா அந்த அது பக்கத்தில் போவான். ஏன்னா கலங்கரை விளக்கம் பக்கத்தான் துறைமுகம் இருக்குது. அப்போ அதை வச்சு அங்கே போவாங்க. அதான் மருங்குனா பக்கம். அதை அறிஞ்சு போய் யார் ஓட்டுவா, நீகான்னா யார், நாவாய்னா சரி நாவாயை ஓட்டுருவான். கப்பலை ஓட்டுறோம்னா நீகான்னு சொல்லுவாங்க. நீகான் அப்படின்னா நான் கப்பலை ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போங்க பாருங்க, உலகுக்கு இறந்தன்னா ஒரு கீழ் வங்கம் கப்பல் என்ன பண்ண உலக ஒரு அழகான கப்பல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அழகான கப்பல், ஓகேவா? புலவு திரு பெருங்கட கடல்ல இடையில பிளந்துங்கன்னு வேகமாக போகுது. இரவும் பகலும் பார்க்காம என்ன பண்ணுங்க, இரவும் எல்லையும் அசைவின்றி அசையாமல் நினைக்காம என்ன பண்ண போயினே இருக்குது கப்பல். மிரசெல்லல் இயற்கை வங்குள், இயற்கைனா வங்குள் காற்றுக்கு ஏற்ற மாதிரி விரைந்து போகுது, காற்றுக்கு ஏற்ற மாதிரி தான் விரைந்து போகுது. கோடு உயர் திணிமணல் அகந்தொகை நீகான், கோடு மணல் மேட்டில் உயரமான பகுதியில் என்ன இருக்கும், கலங்கரை விளக்கு இருக்கும். அந்த கலங்கரை விளக்கத்தை பார்த்து அது அருகில செலுத்தணும் கப்பலை. ஏன்னா அது பக்கமாக தான் போகணும். யார் நாவாய் பார்த்து அதை ஓட்டின்னு போவான் கப்பலை. ஏன்னா கலங்கரை விளக்கு எதுவும் பக்கத்தில் இருக்கான், துறைமுகத்து பக்கத்தில் தான் இருக்கும் கலங்கரை விளக்கு. ஏன்னா அதான் அவனுக்கு அதை வச்சு தான் கப்பலே ஓட்ட முடியும். எங்கே இருக்குன்னு அப்போ தெரியாமல் போனேன். ஏன்னா நடுக்கடலில் இருக்கிறவனுக்கு எங்கே கரை இருக்குது, எப்படி எங்கே துறைமுகம்னு எப்படி தெரியும் அவனுக்கு. அந்த கலங்கரை விளக்கத்தை வச்சு தானே வருவான். அதை தான் சொல்கிறாங்க. மாட உள்ளேரி மருங்கு அறிந்து, மாட உள்ளேரின்னா கலங்கரை விளக்கத்தை குறிக்குதுங்க. ஓகேவா? இது யார் எழுதினாங்க கேட்டால் அந்த பாடலில் மருத இளநாகனார் எழுதுகிறார். மருதத்திணை பாடத்தில் வல்லவர் இவர் மருத இளநாகனார். இந்த பாடம் தான் வந்து 255வது பாடம். ஓகேவா? இந்த பாடம் தான் வேறு பாடம் சொல்லிட்டேன்னா அது தப்பு, அது கிடையாது. ஆனால் அது சொல்லிட்டு அங்கேயே இருந்தால் சொல்கிறேன். இந்த பாடம் வந்து 255வது பாடல். இந்த பாடல் 255வது பாடல். இது தெரிஞ்சு வச்சுங்க, கொடுத்துக்கிறாங்கனால அதை சொல்கிறேன் நான். ஓகேவா? மருத இளநாகனார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் தெரிஞ்சுங்க, இளநாகனார் மட்டும் தெரிஞ்சுங்க. 35 வயது உடையவர் மருத இளநாகனார். ஓகேயா? மருதத்திணை பாடல் வல்ல நல்ல ஒரு மருத இளநாகனார் என்று அழைக்கப்படுறாங்க. 35 பாடல்களை பாடியவர் இவர். 35 வயதுன்ற 35 பாடல் பாடுகிறார். 35 பாடலை பாடுகிறார். 35 பாடலை பாடுகிறார். மருதத்திணை பாடல்களை வல்லவர் இவர். இவர் வந்து கலித்தொகை, அந்த கலித்தொகையில் வர கலித்தொகையில குறிஞ்சி முல்லை மருதம் இருக்கும். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதெல்லாம் ஒவ்வொரு நபர் பாடிப்பாங்க. இதில் வந்து மருதத்திணை பாடினவர் தான் இவர் மருத இளநாகனார். அந்த மருதத்திணை மட்டும் பாடினவர் இந்த மருத இளநாகனார் தான். இவர் வந்து மருத இளநாகனார் சொல்கிறாங்க அவர். ஓகேவா? 35 பாடலில் பாடுகிறார் வந்துடும் அதில். ஓகேவா? வேறு எதுவும் தெரிஞ்ச மற்றெல்லாம் பொருள் இருக்குது, மற்றபடி இலக்கண குறிப்பு தான், வேறு ஒன்றும் இதில் இருக்காது. புரியுதுங்களா? நமக்கு பொருள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பொருள் தெரிஞ்சுன்னா அர்த்தம் தெரிஞ்சுன்னா இந்த பாடல் எங்கே இருந்து எல்லாமே நம்மளுக்கு எல்லா டீலுமே தெரிஞ்சிடும். ஒரு முறை பார்த்தா அப்படின்னா 2 முறை பாருங்கள், 2 முறை பார்த்தா பிடிக்கலாம், 3 முறை பாருங்கள். பார்க்க உங்களுக்கே அது அர்த்தம் நல்லா புரிஞ்சிடும், உங்களுக்கே அது ஐடியா ஒரு கிடச்சிடும். ஓகேவா? வேறு எதனால விட்டுட்டு நான் பார்க்குறேன். சரி, ஓகே, அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. அகநானூறு டாபிக் தான் நம்ம பார்த்து வரோம். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்கிற பாடல் தான் இந்த பாடலை. பார்க்கலாமா? சரி. ஃபர்ஸ்ட் லைன், பசைபடு பச்சை நெய் தோய்த்தன்ன சேயூர் சினைய மாச்சிறை பறவை. ஓகேவா? பசைபடு பச்சை, பசைனா ஒட்டும் பசை தான் குறிக்குது. இந்த பசை வந்து எதை சொல்லுது, ஒட்டும் பசை தான் குறிக்குது, பச்சை கலரில் இருக்குது. நெய் தோய்த்தன்னா நெய்யில் வந்து இப்போ ஒரு மரத்தை எடுத்து போய் நெய்யில் தோய்ச்சா அந்த மரம் வந்து கருப்பு கலராக இருக்கும். பார்த்தீங்களா? அதான் அந்த நெய்யில் எதனா துவைச்சாக்கா அது கருப்பு கலராக மாறுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதான் அவங்க சொல்லிக்கிறாங்க. பசைப்படு பச்சை நெய் தோய்த்த, நெய்யில் எதுவுமே துவைச்சின்னா அது கலர் மாறும். அதான் அவங்க பசைப்படு பச்சை நெய் தோய்த்தன்ன. ஏதாவது நெய்யில் எதுவுமே துவைச்சு, இப்போ ஒரு எண்ணெயில் எதுவுமே ஏதாவது துவைக்கிறோம்ல, ஏதோ ஒரு பொருளை எடுத்து நனைய வைக்கிறோம்ல, அதே போல் நெய்யில் துவைக்கிற மாதிரி. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, சேயூர் சினைய மாச்சிறை பறவை. இந்த மாச்சிறை பறவைனா வவ்வாலை குறிக்குது. அந்த சேயூர் சினைய மாச்சிறை பறவை, சிலைனா கிளையில தான் தங்கி இருக்கும். கிளையில வவ்வாலை வந்து தலைகீழ கிளையில தொங்கி இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டுனா தெரியும். இப்போ பார்த்துக்க மாட்டேங்கிற யாராக தான் இருக்கும். ஆனால் அந்த வவ்வாலை பார்த்தீங்கன்னா தலைகீழ தொங்கும்.
ஒரு கிளையை பற்றிங்கன்னா காலை பிடிச்சிங்கன்னா அது தலைகீழே தூங்கும். தலை வந்து கீழே இருக்கும், தலை கீழே இருக்கும், வால் தான் கால் தான் வந்து அதில் மாட்டின்னு இருக்கும். அப்படியே தூங்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பார்த்துனா தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, அந்த மாற்றிட பிறகு கிளையை பிடிச்சிங்கன்னா அது பற்றினா தொங்கின்னு இருக்கும். இப்போ அவங்க அதான் சொல்லுறாங்க, பசைப்படு பச்சை நெய் தோய் தன்னை சேயுயல் சினையை மாற்றிட பறவை. சினையனா கிளையை குறிக்குதுங்க, பசைனா பசையை குறிக்குது, பச்சை கலர் தான் குறிக்குது, நெய்யில் நினைச்சேர்த்த மாதிரி இருக்குது. அந்த மாற்றிட பறவை கருப்பு கலர் தான் இருக்கும். வவ்வால் வந்து வெறும் கருன்னு கருப்பாக இருக்குல்ல, அந்த கலருக்காக தான் அதை சொல்கிறாங்க. எப்படி அந்த நெய்யில் தூட்டு எடுத்தால் எப்படி பொருள் கருப்பாக இருக்குமோ அதே கலர் தான் அந்த வவ்வால் இருக்கும் அப்படின்றதான் அவங்க ஃபர்ஸ்ட் லைனாக சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? சரி, அடுத்தது எதுவுமே சொல்லாமல் சொல்கிறேன் நினைக்காது. இந்த பாடலில் பார்த்தோன்னா இதுக்கான உள்ளூர் அர்த்தம் என்னென்னு அப்படின்னு புரியும், உங்களுக்கே புரிஞ்சிடாது. ஓகே, ஒரு லைனை பார்க்கும்போது ஓகே, பகலுரை முதுமரம் புலம்ப போகி. ஓகேவா? இப்போ பகலுரை முதுமரம் புலம்ப போகினா பகல்னா பகலை குறிக்குது, முதுமரம்னா முதுமையான மரம், புலம்ப போகி மரம் வந்து புலம்புது. ஏன்னு கேட்டிங்கன்னா மரத்தை விட்டுட்டு வவ்வால் இறை தேட போயிடும். மரத்தை தனியாக விட்டுட்டு இறை தேட வெளியில் எங்கன்னா போயிதுன்னா இறைய தேடின்னு வரணும். புரியுதா? அதுதான் அவங்க பகலில் முது மரத்தை விட்டு போயிடுது. அப்போ மரம் வந்து தனியாக வாடுது. அந்த மாதிரி ஊமை வச்சுறாங்க. அதாவது வந்து வவ்வால் வந்து ஒரு மரத்தில் படுத்துன்னு கிடக்கும், அங்கே தானே இருக்கும், மரத்தில் தான் இருக்கும். ஓகே, அந்த மரம் என்ன பகலில் என்ன பண்ணுது, மரத்தை விட்டுட்டு தனியாக இறை தேட போயிடும். அப்போ அந்த மரம் தனியாக தானே இருக்குது, அந்த மரம் வாடுது. நீ என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா, எல்லாம் தனியாக எல்லாம் போயிட்டீங்க, நம்ம தனியாக நிற்கிறேன் அப்படின்னு வாடுது. அதுதான் அவங்க சொல்லிக்கிறாங்க. அதான் புலம்புது, மரம் வந்து புலம்புது, அப்போ தனியாக புலம்புது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிதானே? அடுத்தது பாருங்க, இப்போ ஒரு பறவையை பற்றி பார்த்தோம். பறவை மரத்து மேலே பட்டு இருக்குது, மரத்தை விட்டு தனியாக போயிடுது, இறத்தடை போயிடுது, மரம் தனிமையாக நிற்கிது. ஓகே, இப்போ மரம் வந்து புலம்புது, என்னை தனியாக விட்டு போயிட்டீங்கன்னா மரம் புலம்புதா, இது ஒரு தனி பாட்டு. அதுக்கப்புறம் பாருங்க, முகைவாய் திறந்த நகைவாய் முல்லை, கடிமகள் கதிப்பின் நாடி கொடிமிசை. ஓகே, வண்டினம் தவிர்க்கும் தன்பத காலை அப்படின்னு சொல்லுவது. முகைனா முட்டு. ஓகே, முகைனா முட்டு, திறந்த நகைவாய்னா சிரிப்பு. முல்லைப்பூ மொட்டை தான் இருக்கும். முல்லைப்பூவை காலையில் பார்த்தா மொட்டை இருக்கும், அந்த முல்லைப்பூ மொட்டை தான் இருக்கும். அந்த முல்லை அப்படியே வாசனை அடிக்கும். அதுதான் பாருங்க. கடிமகள்னா மணமகளை குறிக்குது. இந்த கதுப்பனா கூந்தல், நாடி கொடிமிசை, கூந்தலை வந்து வாசனையாக மாற்றி. இப்போ கூந்தல் எடுத்துமே முல்லைப்பூ வச்சு எப்படி இருக்கும், கூந்தலை வாசனையோடு இருக்கும். அதான் அதனால பவர்ஃபுல்லாக. அதான் கதுப்பின்னா கூந்தலை குறிக்குது, கடிமகளை மணமகளை குறிக்குது, நாரினா இது வாசனையை குறிக்குது. நாற்றம்னால வாசனை தான் குறிக்குது. தமிழில் நாற்றன்றது வாசனை குறிக்குது அர்த்தம். அதான் நாரி கொடிமிசை. ஓகேவா? இவர் வண்டினம் தவிர்க்கும் தன்பது காலை. இப்போ என்ன பண்ணா, வண்டு வந்து என்ன பண்ணா, வாசனை இருக்கிற வரையும் தான் அந்த வண்டு வந்து அந்த பூவை சுற்றி வரும். அந்த தேனை குடிச்சிட்டு அது என்ன பண்ண போயிடாது. அதை தான் சொல்கிறாங்க பாரு, வண்டினம் தவிர்க்கும் தன்பது காலை. காலையில் அது என்ன பண்ணுறான், விட்டுட்டு போயிடாங்க. வண்டு வந்து தவிர்க்குது அந்த முல்லைப்பூவை. ஏன் வந்து தேனை எடுத்துட்டு வாசனை இருக்குன்னா இருக்கும், தேனை எல்லாம் குடிச்சிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சோன்னு என்ன பண்ண, அதை விட்டுட்டு போயிடாது. அதுதான் சொல்கிறாங்க, அந்த முகைவாய் திறந்த நகைவாய் முல்லை. அந்த முல்லைப்பூ வந்து சிரிப்பு போல சிரித்து பூத்துதுன்னா அந்த மணமகளுடைய கூந்தலில் வந்து எப்படி இருக்கும், வாசனை திரவம் போல இருக்கும். அதான் நாரி கொடிமிசை. அதே போல் வண்டு என்ன பண்ண தவிர்க்குது. காலையில் பூ வாடி போய்டும், அந்த வாசனை எல்லாம் போயிடும். அப்போ இதை விட்டு அது போயிடாது, அது வேற பூ தேடி போயிடும். அதுதான் அப்போ தனியாக பூ வாடுது இல்லை. இது ஒரு பூமியாக சொல்கிறாங்க. முதல்ல பார்த்தது பறவை வந்து மரத்தை விட்டுட்டு போனால் மரம் வாடுது. பூக்களை தேடி வர வண்டு என்ன பண்ணுற, எல்லாம் முடிஞ்சோன்னா அதுவும் போகுது, அப்போ பூ வாடி போகுது. அது ஒரு ஊமை தனியாக வச்சுனாலா 2. அதுக்கப்புறம் பாருங்க, வரினும் வாராராயினும் ஆண்டவருக்கு. இப்போ இது ஃபுல்லாக 2. இப்போ இது வந்து மரத்தை வச்சு சொன்னாங்க, இது வந்து பூவை வச்சு சொல்கிறாங்க. 2 தஞ்சன்னு சொல்லிட்டாங்களா? இப்போ பாருங்க, இந்த மாதிரி நான் வாடின்னு இருக்கிறேன் அப்படின்னு தலைமகள் வந்து சொல்கிறாங்க. தலைமகள் வாழ்ந்துக்கிறாங்க. ஏன் வாழ்றாங்க என்னது மீதி கதையில் பார்ப்போம். புரியுதா? வர வரினும் வாராராயினும் ஆண்டவருக்கு இனிதுகொள் வாழி தோழி எனத்தான் பள்ளிது மழைக்கன் நல்லகன் சிவப்ப. இப்போ என்னன்னா இங்கே பாருங்க, அந்த இப்போ தலைவன் போன தலை இப்போ நம்மளை விட்டு இப்போ எப்படி பறவை போச்சு திரும்பி வரலாம் வராமலும் போகலாம். பூவில் இருக்கிற வண்டு போனதே போச்சு, திரும்பி அந்த பூக்கு வரலாம் வராமலும் போகலாம். அப்படி அதை தான் சொல்கிறாங்க. வரினும் வாராராயினும் வந்தால் வரட்டும், வரலன்னா போகட்டும். ஓகே, வராமல் போட்டோன்னா எப்படின்னா அங்கே வேலையாக இருப்பார்ல தலைவன், இப்போ வெளியில் ஒரு வேலையாக போகிறாரு, அவர் திரும்பி வரல, அதனால தான் தலையை வாடுறாங்க. இந்த மாதிரி ஊமையை சொல்கிறாங்க. இவங்க வந்து இன்னும் திரும்பி வரலாம், இல்லை நாளைக்கு கூட வரலாம். அதான் வரினும் வாராராயினும் ஆண்டவர்கிட்ட வேண்டுறாங்க. எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும், இனிதாக அவங்க இனிமையாக இருக்கணும். அங்கே வருவாங்க. எப்படி இருந்தாலும் லேட்டாக ஒரு நாள் இன்னைக்கு வரணும், நாளைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், ஆனால் வருவாங்க. அது வரைக்கும் அவங்க சந்தோஷமாக அங்கே இருக்கணும்ல. அதான் தலையை வேண்டதா தோழிக்கிட்ட சொல்கிறாங்க, வாழி தோழி ஓகேவா? இதுக்கப்புறம் பாருங்க, பள்ளிதழ் மழைக்கன் நல்லக சிவப்பர்.
அதாவது மழைக்கண் நல்லா சிவப்பான வச்சு அவங்க இவ்வளோ தான் சொல்கிறாங்கல்ல, அவங்க அங்கே இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, வாடுறாங்க, கண்ணெலாம் சிவந்து போதவர் மழைக்கண் என்ன பேர் மழைக்கண்ணா கண்ணில் தண்ணியாக ஒழுகுது அவங்களுக்கு. அதே போல் கண்ணு சிவந்து போச்சு அவங்களுக்கு. யாருக்கு? தலைவிக்கு. ஏன்னா தலைவர் வரல, இன்னும் வராமல் தான் காத்துனுக்குறாங்க. அவங்க வரலாம் வராமல் இருக்கலாம் இன்றைக்கி. ஆனால் அவங்க அங்கே வந்து சந்தோஷமாக இருக்கட்டாங்க. ஏன்னா வேலை செய்ய போன இடத்துல எப்படி கஷ்டப்படுவாங்களோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பள்ளிதர் மழைக்கண் நல்ல சிவப்புனா மழை கண்ணு வந்து மழை பெய்யுது, மழை தண்ணியாக ஒழுது இல்லை, அதுதான் அவங்க மழைக்கண்ணு சொல்கிறாங்க. சிவப்புனா கண்ணில் சிவந்து போயிட்டாங்க, அழுது என்ன பண்ண சிவப்பாவி ஏன்னா வரல தலைவனுக்காக காத்துனுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. அதுக்கப்புறம் அருந்துயர் உடையால் அவளென விரும்பி ஓகே பானன் மந்தனன் தூதே ஓகே. இப்போ அருந்துயரோடைய துயரமாக இருக்கிறா, துயரத்தோடு இருக்கிறா ஓகே. மழை கண்ணில் தண்ணியாக ஒழியுது, கண்ணு செவந்து போச்சு, துயரத்தோடு இருக்கலாம். அவளென விரும்பி அந்த விருப்பம் ஒரு தலைவன் வரலன்னா தலைவிக்கு விரும்ப ஆசை வச்சுருப்பாங்கல்ல, வரணும்னு. அதுதான் இதை வந்து யார் சொல்கிறாங்கன்னா பானன் வந்து தூது சொல்கிறார். பானன் வந்து யார்கிட்ட சொல்கிறாரு? தலைவன்கிட்ட வந்து தூது சொல்கிறார் ஓகே. பானன் மந்தனன் தூதே இதோட முடியுது ஓகே. இப்போ இந்த பாலில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, முதல்ல வந்து ஒரு பறவை வந்து என்ன பண்ணுறது, ஒரு மரத்தில் கிளையை பார்த்தீங்கன்னா அங்கே கூடு கட்டி வாருமே நினச்சிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண இறத்தேட அந்த மரத்தை விட்டுட்டு இறத்தேடத்துக்கு போயிடுது வவால் ஓகே. அந்த மரம் வாடுது, என்னை விட்டு போறீங்கன்னா நான் தனியாக நிற்கிறேன் அப்படின்னு வாடுதா. அதே போல் அடுத்து நீங்க செய்யணும்னா ஒரு முல்லைப்பூ இருக்குது, பூத்து இருக்குது, பூத்த உடனே அதை வண்டு தேடி வரும், ஏன்னா வாசனை அப்புறம் தேன்லாம் குடிக்க வரும். வந்து குடித்த உடனே என்ன பண்ண போயிடும். அப்போ பூ வாடி போய் நிற்கிது, தனியாக நிற்கிது. இதே மாதிரி தான் தலைவி வந்து என்ன பண்ணுறா, தனியாக நிற்கிறாங்க. வரினும் வாராயணம் இன்னைக்கு வரலாம், நாளைக்கும் வரலாம், நாளை மறுநாள் வரலாம். தலைவன் போனால் வேலைக்கு போனாலே வரத்துக்கு லேட் ஆகலாம் ஓகே. இனிதுகோள் ஆனால் அங்கே நல்லா இருக்கட்டும், அவங்க இனிதுகோள் வாழி தோழி எனத்தான் ஓகே. ஆனால் அவங்க பாருங்க தலைவி வந்து மழைக்கண்ணை அந்த கண்ணில் தண்ணியோட கண் சிவந்து போய் துயரத்தோட இருக்கிறாங்க அப்படின்னு வந்து யார் சொல்கிறா? பானன் வந்து யார்கிட்ட சொல்கிறாரு? தூதா வந்து சொல்கிறார் தலைவங்கிட்ட ஓகேவா. தலைவர் சொன்ன இவன் பாரு, நீயும் புல்லார் புருவிய வல்விருந்து பூட்டி. அப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறான்னா என்ன சொல்கிறாரு, புல்லார்னா புல்லை தின்ற பொறிவினா குதிரை குறியுது. இந்த பொறிவினா குதிரை குறியுது, புல்லார்னா புல் மாட்டு குதிரைக்கு இப்போ புல்லு மேய போகல குதிரை, அந்த குதிரையை ஓட்டினு வா. விரைந்து பூட்டுனா தேரில் பூட்டு குதிரையா, அதான் விரைந்து வந்து பூட்டு, அதான் போட்டு சொல்கிறார் ஓகே. நெடுந்தேர் ஊர்மதி, நெடுந்தேர்னா தேரை பூட்டு சொல்கிறார். ஊர்மதினா செலுத்து. இப்போ எடுத்துக்க தேரை ரெடி பண்ணி நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோம், தலையை பார்க்க சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்கிறார். ஊர்மதி வளவை, ஊர்மதினா ஊர் பக்கம் தான் போடுவாங்க, அதுதான் ஊர்மதி, ஊர் பக்கம் பாருங்க. நம்ம ஊர்மதி வளவை முடிந்தன்று அம்மா தான் முன்னிய வெளியே சீக்கிரமாக போகணும். சரி நம்ம போய் அங்கே போய் என்ன பண்ணோம், அவங்கள போய் பார்க்கணும், அதுதான் வினியான செயல். இன்னைக்கு தேரை பூட்டி தேரை விரைவாக செலுத்தி நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்ப்பா, தலையை பார்க்க நம்ம போகணும்னு சொல்லி தலைவன் வந்து விரைந்து சொல்கிறார். யாருக்கிட்ட? அந்த குதிரை ஓட்டுவோம்ல அந்த அவங்ககிட்ட சொல்கிறார். அப்போ விரைந்து வராங்க ஓகேவா. விரைந்து வர பார்க்க வராங்க புரிஞ்சா. அதோட வந்து பாட்டு வந்து முடிச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் பாட்டு இது நம்ம ஸ்கூல் புகழ் இது தான் கொடுத்துக்கிறாங்க. இப்போ தலைவர்கிட்ட தலைவன் வந்து தூது சொன்ன உடனே அந்த தலைவன் என்ன பண்ணுறான், பார்க்க சீக்கிரம் வீட்டில் போனோம், பொழுது போச்சு, இப்போ கிளம்பி நம்ம போகலாங்க, அங்கே பார்க்க போகலாம் நம்ம அப்படின்ட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் இட்டுன்னு போகிறார். புரியுதா? அப்புறம் தேரை பூட்டு, அதான் புல்லாருன்னா புல்லை தின்ற குருவி, இப்போ குதிரை மேய விட்டுருப்பாங்கல்ல, அதான் குதிரையை கூட்டின்னு வந்து விருந்து வந்து பூட்டு நெடுந்தேர ஊர்மதி வேணால் ஒரு பக்கமாக போகணும். நம்ம முடிந்தன்று அம்மனா முன்னே வெளியே தான் செயலாக இருக்கணும். இப்போ தான் முதல் செயலாக தான் இருக்கும். முடிஞ்சு போச்சு எல்லா வேலையும், நம்மகிட்ட வந்த டைம் எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு, போதும் சாஞ்சிச்சு, நம்ம இப்போ அங்கே தான் போனோம், வீட்டுக்கு தான் போனோம் அப்படின்னு சொல்லி இப்போ வீட்டுக்கு போகிறாங்க. இந்த பாலில் பாடுறாருன்னா மதுரை மல்லனார் தான் பாடுகிறார். இந்த பாலில் பாடுறாரு மதுரை மல்லனார் தான் பாடுகிறார். மதுரை மல்லனார் தான் இந்த பாலில் பற்றி பாடுகிறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான பால் இந்த பால் ஓகே. இதான் வந்து அகநானூறு பாலுக்கான பொருள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தலைவனோட தலைவியோட பேரை குறிப்பிடலை. ஆனால் அவங்களுக்குள்ளே நடந்த உரையாடல் எப்படி குறிப்பிடப்படுறாங்க, ஒரு ஓமையை வச்சு நம்ம சொல்லிக்கிறாங்க. ஒரு பூவை ஓமையை வச்சுக்கிறாங்க, அது இல்லாமல் யாரை வச்சுக்கிறாங்க, பறவை வபால ஓமையை வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டு ஓமையை வச்சு தான் இந்த தலைவைக்கும் தலைவனுக்கு இருக்கிற அந்த ஓடல் அந்த எந்த அளவுக்கு அவங்க வாடுறாங்கன்றத அந்த விஷயத்தை எப்படி சொல்கிறாங்க நம்மக்கிட்ட. எப்படி மரம் தனியாக நின்று வாடுதோ ஓகே, பறவை வராமல் வாடுதோ, பூ வந்து விட்டுட்டு வண்டு போச்சுல, அப்போ பூ எப்படி வாடி போய் நிற்குது, அதே போல் தான் தலையை வாடி நிற்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் தலைவனை வந்து தேடி வராரு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாரு, திரும்பி வராரு, வீட்டுக்கு வராரு தலைவியை பார்க்கறதுக்கு. அப்போ ரெண்டு ஓமையை வச்சு தான் அந்த பால் நம்ம குறிப்பிட்றாங்க. நேராக தலைவன் தலைவி இதை இப்படி தான் இருந்தாங்க,
இணைஞ்சிருந்தாங்க, இப்படி தான் வாழ்ந்தாங்க, இப்படி போனாங்க வந்தாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறாங்க, சொல்லவே இல்லை. அதெல்லாம் சொன்னது ஃபுல்லாக எதை வச்சு சொல்லிடுறாங்க, ஓமையாக வச்சு சொல்லிடுறாங்க. அதான் உள்ளுரியாலையும் இறைச்சியை வச்சு பாடுற பாட்டு எது, இந்த அகநானூறு பாடல் இப்படி தான் பாடுவாங்க. புரியுதுங்களா? அடுத்த பாடலும் அப்படி தான் இருக்கும். அதே போல் சேம் கான்செப்டில் தான் இருக்கும். சேம் கான்செப்ட்னா இதே மாதிரி உள்ளூரை வச்சு தான் பாட்டிருப்பாங்க அவங்களும். புரியுதுங்களா? வேறு ஏதாவது விட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்க இலக்கண குறிப்பு தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே நான் பொருள் எல்லாமே சொல்லிட்டேன் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பசைனா பசை குறிக்குது, பச்சை நெய்னா நெய்யை குறிக்குது, நெய் தொழில் சினைனா கிளையை குறிக்குது, மாச்சிரப்பன்னா வபாலை குறிக்குது, பகலை குறிக்குது, முதுமரம்னா முதுமையான மரம், புலம்புனா தனித்து விட்டுட்டு போன தனித்து அப்படின்னு வரும். ஓகே, முகைவேனா முட்டு, நகைனா நகைனா சிரிப்பு, முல்லைப்பூ, கடிமகள்னா மணமகள், கதுப்புனா கூந்தல், நாயினா மனம். ஓகேவா? வண்டை குறிக்குது, தவிர்க்கும் தன்பத காலை. ஓகேவா? மரின மரணாயினும் ஆண்டவருக்கு. ஓகே, இனிது கொள் வாழி தோழி எனத்தான். ஓகே, பள்ளிது மழைக்கண்ணா சிவப்பனா கண்ணுனா சிவந்து போச்சு, அதான் அப்படி சொல்லியிருப்பாங்க. அருந்து துயரோட அவளன விரும்பி விருப்பம், வானன் மந்திரன் தூதி நீயும். ஓகே, புல்லன்னா புல்லை தின்றது மாடு, பொருளின குதிரை வந்து புல்லை விட்டுவாங்க, அதான் சொல்றாங்க. விரைந்து பூட்டி நெடுந்தேர் ஊர்மதி வளவ முடிந்தன்று அம்மனா முன்னிய வினையான செயலை குறிக்குது. அவ்வளோதான், இதுதான் பொருள் அதில் இருக்கும். முக்கியமான பொருள் மதம் இதுதான் இருக்கும், மற்றபடி எதுவும் பொருள் இருக்காது. ஓகேவா? சரிதானே? இது 12th புக்கில் இருக்கிற ஓல்டு புக்கு, அதான் முக்கியமாக 12th ஓல்டு புக்கு. ஓல்டு புக்கில் இருக்கிற அகநானூறு பாடல். மதுரை மல்லார் இருக்குது. மதுரை மல்லாரை பற்றி வேறு எதுவுமே டீட்டெயில் எதுவுமே இல்லை. மதுரை மல்லனார் எழுதினார் மட்டும்தான் இருக்குது. ஓகே, மற்றபடி எந்த டீட்டெயிலும் இல்லை அந்த பாட்டில். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு 11th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. அகநானூறு 11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக். அதில் இருக்கிற அகநானூறு பாடல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க. ஓங்குமலை சிலம்பில் பிடவுடன் மலர்ந்த. ஓங்குமலை உயர்ந்த மலை, சிலம்பு பிடவுடன் மலர்ந்த. அதாவது மலையில பிடவம்பு மலர்ந்துருக்குது. அது வேங்கை பூ செடியில வரதான். இங்க பாருங்க, வேங்கை வெறுத்தழ வேறு வகுத்தன்ன. அதாவது உயர்ந்த மலையில வேங்க மரம் இருக்குது. அந்த வேங்க மரத்துல பூத்துருக்கிற பூ தான் வந்து பிடவம்புன்னு சொல்றாங்க. அந்த பிடவம்பூ என்ன கலர்லாம் எல்லோ கலர்ல இருக்கும். அதான் வேறு வகுத்தன்ன அப்படின்னு சொல்றாங்க. ஓங்குமலை சிலம்பில் பிடவுடன் மலர்ந்துருக்குது. பிடவுடம்னா அந்த பூவோட பேரு அதான், அது மலர்ந்துருக்குது. வேங்கை வெறித்தழ வேறு வேங்கை மரம், அதில் பூ தான் வந்து அந்த பூத்து குலுங்குதாங்க. எங்கே? உயர்ந்த மலையில் பூத்து குலுங்குது. ஃபர்ஸ்ட் லைன். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் பாடல சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா நம்ம அர்த்தம் என்னன்னு சொல்லிடலாம். ஓகேவா? சரி. அதுக்கப்புறம் ஊன் போதி அவிழா கோட்டுகர் குருளை. இது வந்து இப்போ என்ன சொல்லப்பட்ட ஒரு உயர்ந்த மலையில் இருக்கிறாங்க. உயர்ந்த மலையில் வேங்கை மரம் இருக்குது. வேங்கை மரத்தில் பிடவம்பூ பூத்து இருக்குது. அந்த பூ வந்து எல்லோ கலரில் இருக்கும். நல்லா சிவப்பாக அழகாக சூப்பராக இருக்கும் அந்த பூ. ஓகேவா? இதான் அதுக்கான அர்த்தம். இப்போதான் ஓங்குமலையா சிலம்பில் பிடவுடன் பிறந்த பிடம்பூ மலர்ந்துருக்குது. வேங்கை வேங்கையில வெறித்தனமான அந்த தழைப்பூ அப்படின்னு இருக்குது. வேறு வகுத்தன்ன. இப்ப பாருங்க. ஊன் போதி அவிழா கோட்டுகர் குருளை மூன்றுடன் இயன்ற முடங்கர் நிகழ்த்த துருகல் மிடரலை பிணவு பசி கூர்த்தன. இப்ப என்னன்னா, இப்ப இந்த லைன் வந்து மரத்தை பத்தி பூவை பத்தி சொல்லியாச்சு. வேங்கை மரம், அதில் பூத்து குழுங்குது பூவு, பிடம்பூ பூத்து இருக்குது. இப்ப அதான் சொல்லிட்டாங்கல்ல. இப்ப பாருங்க, ஊன் போதி அவிழா கோட்டுகர் குருளைனா புலிக்குட்டி குறிக்குது. ஓகே, கோட்டுகர் குருளை. ஓகே, ஊன் போதி அவிழானா எப்படின்னா, அந்த குருளை குட்டி இருக்குதுல்ல, அதுக்குள்ள ஒரு நகை இருக்குதுமா, அந்த நகத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ எப்படின்னா, அந்த பிறந்த குட்டி இருக்குதுல்ல, அந்த புலிக்குட்டி பிறந்துக்குதுல்ல, அந்த குருளை பிறந்துக்குதுல்ல, அது குட்டியோட நகம் வந்து நீட்டாக இருக்குமா? இருக்காது. இப்போ அதாவது எப்படி இருக்குன்னா, மறைஞ்சி தான் இருக்கும். ஒரு புலியோட நகம் வந்து மறைஞ்சிருக்கும். ஆனால் இறைச்சி பிடிக்க பாயும் போது அந்த நகம் வெளிப்படும். அதான் அதனோட சுவாபம். அப்படி தானே? அது நகத்தை கீழ்ச்சி அதை உடலை அறுத்து சாப்பிடும். ஒரு பெரிய புலிக்குட்டிக்கு நகம் இருக்கும். ஆனால் அதோட நகம் என்ன பண்ணும்? அந்தளவுக்கு வலிமையாக இருக்காது. புரியுதா? அந்த மாதிரி ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, குழந்தைத்தனமான பிறந்த குட்டி தானே அதுக்காக அதை சொல்கிறாங்க. ஓகேவா? ஊன் போதி அவிழா, ஊன் போதினா மறைஞ்சிருக்குது, பொய்ஞ்சிருக்குது அந்த உள்ள நகம். ஊன் போதி அவிழா கோட்டு கிர்னா நகத்தை குறிக்குது. குருளை குட்டி. மூன்றுடன் ஈன்ற முடங்கர் நிகழ்த்த. 3 குட்டி ஈன்றுது. பெண் புலி வந்து அந்த மாதிரி சின்ன குட்டியை 3 குட்டி ஈன்றுருக்குது. முடங்கர் நிகழ்த்த. ஓகேவா? நிகழ்த்த வலிமையோட, அதான் வலிமை இருந்ததான். இங்க நிகழ்த்த வந்து என்ன கொடுத்துருவாங்க பொருள்னா, வலிமை இல்லாத குட்டிக்கு என்ன வலிமை இருக்கும்? வலிமை குறைஞ்சா இருக்கும்.
ஓகே 3 குட்டி போட்டு அந்த பெண் புலி வலிமை வந்து போய் அப்படியே பொறுமையாக தான் இருக்கும் ஓகேவா. ஏன்னா குட்டி இருக்குதுல்ல, அப்போ அப்படி தான் இருக்காது ஓகேவா. இப்போ பார்த்துங்க, துருகல் விடரலை பிணவு பசி கூடுதல். இப்போ பசி எடுத்துக்கிச்சு புலிக்குட்டி எல்லாத்துக்கும். இப்போ பெண் புலி பசியோட இருக்குது. இப்போ பெண் புலி வந்து என்ன பண்ணுது, பசியோட இருக்குது. இப்போ 3 குட்டின்னு இருக்குது. அந்த குட்டி எப்படி இருக்குது, நகம் கூட வரல, சின்ன குட்டின்னு அது மாதிரி ஓமையில் நம்ம சொல்லிக்கிறாங்க. அந்த குட்டி வரல, குருளைன்னா குட்டி, புலிக்குட்டி அந்த ஓகே அந்த மாதிரி இருக்குது ஓகே. இந்த பிணவு பசினா பசியோட இருக்குது. இப்போ பெண் பசினா இப்போ பெண் புலி வந்து பசியோட இருக்குது. கூர்ந்தேன்னா இப்படியா பொறிகிலர் உழவை போழ்வாய் ஏற்றை. உழவைனா மான குறிக்குது, போழ்வாய் ஏற்றை ஓகே. அருகோட்டு உழைமான் ஆண் குரல் ஓர்க்கும். இப்போ அப்படின்னா என்னன்னா இங்கே பாருங்க, இப்போ வந்து உழவைனா புலி குறிக்குதா ஓகே. உழைமான்னா மான குறிக்குது. உழவை இப்போ புலி என்ன பண்ணுதுன்னா, இப்போ துருகல் விடரலை பிணவு பசி கூர்ந்துனா பசியோட இருக்குது பெண் புலி. இப்போ ஆண் புலி என்ன பண்ணுது பாருங்கன்னா, பொறிகளை உழவை போழ்வாய் ஏற்றை. ஆண் புலி என்ன பண்ணுது, உழவைனா புலி இருக்குது. ஆண் புலி என்ன பண்ணுதுன்னா அருகோட்டு உழைமான், மானோட குரல் கேட்குதான்னு பார்க்குது. எங்கேயாவது மானோட குரல், ஏன் மானோட குரல் கேட்குது, மானை போய் அடிச்சா தந்து இதுக்கு சாப்பாடு போடலாம் அப்படின்றது ஆணோட எண்ணம். ஆண் புலி வந்து என்ன இதை அடித்தா வந்து நம்ம பெண் புலிக்கு நம்ம ஒய்ஃபுக்கு என்ன பண்ணலாம், சாப்பாடு மாமிசத்தை கொடுக்கலாம் அப்படின்றத. எங்கேயாவது மானோட குரல் கேட்குதா அப்படின்னு கேட்குது. அது கேட்குதான்ற மாதிரி சிந்திச்சு நிற்கிது. புரிஞ்சுங்களா. இப்போ காதை விட்டு கேட்குது, எங்கேயாவது குரல் கேட்குதா மானோட குரல் அப்படின்னு. அதுதான் வந்து உழைமான் ஆண் குரல் ஆண்மான் தான். அது ஆண் குரல்லாம் புலிக்குட்டி ஆண் குரல் கேட்குதா பார்க்குது ஓகே. நெறிப்படி கவலை நிரம்பா நீலடை. இங்கே பாருங்க, நெறிப்படு கவலையோட நிரம்பா நீலடை. நீலன்னா அந்த வழியா வெள்ளி வீதியார் போல நன்றும் செலவயன் திசையினால் யானே. இப்ப இந்த மாரி நடந்துனுக்குது. இந்த விஷயம் என்ன நடந்துனுக்குது, ஓங்கு மலையில பிடவம்பூ பூத்துருக்குது வேங்கிய மரத்துல ஓகே. அது வந்து எந்த கலர் இருக்குது, எல்லோ கலர்ல இருக்குது ஓகே. இப்ப அதை வந்து ஊன் போதி அவிழா கோட்டுகர் குரலை 3 ஈன்ற முடங்க நிகழ்த்த ஓகே. இந்த குட்டி மஞ்சள் கலர்ல இருக்குது இல்லையா, அந்த குட்டியும் வேங்கை மரத்தில் பூத்த பூவும் ஒரே கடலில் அழகாக இருக்குது குட்டி அப்படின்ற மாதிரி தான் அந்த ஓமையை சொல்லிக்கிறாங்க. அதை ஓகே. நான் போன பாயிண்ட் அதை சுட்டு சொல்லலை ஓகே. நான் முதல்ல லைன் மட்டும் சொல்கிறேன், இப்போ தான் உள்ளூர ஓமையை சொல்கிறேன் நான் ஓகேவா. அப்போ அந்த மலையில் பூத்த பூவும் 3 குட்டிக்கின்றதுல அந்த கலரும் ஒன்றா இருக்குது. குட்டி மஞ்சள் கலர் தானே இருக்கும் புலிக்குட்டி, அதான் சொல்கிறாங்க 3 என்ன முகந்த நிகழ்த்த ஓகே. இப்போ தொடுகள் விடலை பிணவு பசி கொஞ்சம். இப்போ பெண் புலிக்கு பசி எடுத்துக்கிச்சு. இப்போ குட்டி இருக்குது, அது பெண் புலிக்குது, பெண் புலிக்கு பசி எடுத்துக்கிச்சு. பசி எடுத்து உடனே என்ன பண்ணுதுன்னா, பொறிகிலர் உழவை போழ்வாய். உழவைனா மான குறிக்குது. அப்போ ஏற்றை அருகோட்டு உழைமான் ஆண் குரல் வர்க்கம். அதாவது மான் எங்கன்னா இருக்கா ஓகே, மான் எங்கன்னா இருக்கான்னு சொல்லி குரல் கேட்குதான்னு சொல்லி காதால கேட்குது ஆண் புலி ஓகே. ஏன்னா மான் இருந்ததுன்னா அந்த இடத்துல வேட்டையில போய் எத்தனை பெண் புலி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக குடிக்குது. ஆனால் நெறிப்படு கவலை நிரம்பா நீரை. இந்த விஷயம் நடந்துருக்குது காட்டில், பெரிய விஷயம் நடந்துருக்குது. இந்த காட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வழியாக ஒருத்தவங்க போகிறாங்க. யார் போகிறாங்க, வெள்ளி வீதியார் போகிறாங்க. வெள்ளி வீதியார்ன்றாங்க ஒரு புலவர் ஓகே. அவங்க வந்து அவங்க கணவனை பிரிஞ்சு அவங்க கணவனை தேடுவாங்க ஓகே. அதை வந்து இந்த அகநானூறு பாடலில் குறிப்பிட்டுக்கிறாங்க. கொஸ்டினும் இது ஒரு கொஸ்டின். எப்படின்னா, வெள்ளி வீதியார் வந்து கணவனை தேடி தலைவனை தேடி அலைந்ததாக எந்த நூலில் குறிப்பிடப்படுதுன்னா அகநானூறு. அது இந்த லைன் தான். வெள்ளி வீதியை போல நன்றும். இங்கே பாருங்க, நெறிபோடு கவலை நிரம்பா நீலடை. கவலையோட நிரம்ப நீலனாக்கா கவலையோட என்ன பண்ணுறாங்க, வெள்ளி வீதியை போல வெள்ளி வீதியார் போல நன்றும் செலவையின் திசைனால் யானை பல புலந்து ஓகேவா. அந்த மாதிரி தான் நானும் திரியிறேன் பசியோட போய்யா, நானும் அலையிறேன். இது எதுக்கு இப்போ சொல்கிறாங்க, கடைசியாக முடியும் போது சொல்கிறாங்க ஓகே. செலவையின் திசைனால் யானை. இப்போ எப்படி வெள்ளி வீதியார் திசையாக சுற்றுறாங்களோ, அவங்க கணவனை காணாமல் சுற்றுறாங்களோ, அதே போல் நானும் செலவையின் திசையினால் யானை பல புலந்து எங்கே இப்போ தான் திசையாக நானும் சுற்றுறேன் ஓகே. இங்கே பாரு, உண்ணா உயக்கமோடும் உயிர் சில ஆயிடுச்சு, உண்ணாமல் இருக்கிறேன் ஓகே. இப்போ எப்படி வெள்ளி வீதியாக சுற்றுறாங்க அலையிறாங்களோ அதே போல் தான் நானும் தலைவனை காணாமல் சுற்றின்னு இருக்கிறேன் ஓகே. அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், உண்ணா உயக்கம்னா சாப்பிட முடியல. இப்போ உண்ணா உயக்கத்துலன்னா சாப்பிட முடியல, அதாவது தலைவனுடைய வருகையை பார்க்காம அவங்க சாப்பிட முடியாமல் மயக்கத்தோடு இருக்கிறாங்க. உயிர் செலாயிடுச்சு, சாயாச்சுன்னா மயங்கி போயிருக்கிற மாதிரி அந்த மாதிரி நான் போச்சு. உயிர் செலாச்சு ஓகே. தோலும் தோல்கவி தோல்னா இப்போ நம்மளோட தோலே வாடுது.
இப்போ வயசானவங்களுக்கு தோல் எப்படி இருக்கும், வாடி போயிருக்குல்ல, அந்த மாரி ஒரு அந்த தலையோட தோலும் இந்த தோலும் தொல்கவின் தொகையினாலும் தொலையனால, அதோட அந்த தொல்கவினா தொன்மையான அது தொவியுது, அந்த தோலே வந்து வாடுது வச்சுக்க. முகத்தில் இருக்கிற தோல்லாம் இதில் முகம் வாடி போனால் எப்படி இருக்கும், அதை வந்து தோலை வச்சு ஓமையாக சொல்கிறாங்க. அதான் வந்து தோலும் தொல்கவின் தொலைய நாளும். ஓகே, பிரிந்தோர் பெயர்வு கிறங்கி மருந்து பிரிதின்மையில். இப்போ பிரிந்து இருக்கிறாங்கல்ல, அதுக்கு வந்து மருந்து இருக்குதான்னு கேட்டால் மருந்துலாம் எதுவும் கிடையாது. மன்னன் வந்தானா சரியா போடும். அந்த அந்த அதோட வாடி போன முகம், அந்த தோல் கூட வாடி போய்க்குதுல, அந்த தோல் முகத்தோட தோல் கூட வாடி போய்க்குது. தலைவி வராமல் தலைவன் வராமல் தலைவி காத்திருக்குது. இதுக்கு மருந்து எதாவது இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஓகே, இருந்து விலை இலையே மருந்து எது மாதிரி இல்லை. அப்போ வராமல் என்ன பண்ணுறாங்க, செயலற்று போய் நிற்கிறாங்க. அதான் வினை இருந்து வினை இளனே. இளனைனா செயலற்று போனேன். தலை வந்து என்ன பண்ணாங்க, செயலற்று போய் நிற்கிறாங்க. இதுக்கு தலைவன் வருகை காத்திருந்ததுன்னா பார்த்துன்னு செயலற்று போய் நிற்கிறாங்க. ஓகேவா, இதை வந்து வெள்ளி வீதியார் எப்படி அலைஞ்சாங்களோ அதே போல் நானும் அலைகிறேன். அந்த உண்ணாமல் இருக்கிறேன், சாப்பிடாம இருக்கிறேன். ஓகே, உயிர் செலாயாச்சு. சாயத்னா அந்த மயக்கத்தோட அது மயக்கம். ஓகே, தோலும் தொல்கவின் அப்படின்னா தோல், நம்ம முகத்தில் இருக்கிற தோல் கூட வாடுது. முகம் இப்போ வயசானவங்க எப்படி தோல் வாடி போன மாதிரி இருக்கான், அந்த மாரி அவங்க தோலும் வந்து வாடுது. தொல்கவின் அப்போ தொலைய நாளும். ஓகே, பிரிந்து போனோம் பெயர்வு கிறங்கி. ஓகேவா, மனம் இறங்கி போய் வருந்துறாங்க இல்லை, அதுதான் சொல்கிறாங்க. பிரிந்து போனதுனால பெயர்வு இறங்கி வருந்துறாங்க. மருந்து பிரிதின்மை. மருந்து இருக்காதுன்னு கேட்டால் மருந்துலாம் இல்லை. எதுக்கு மருந்து இருக்க, இந்த மாதிரி பிரிஞ்சு வாழறதுக்கு நான் மருந்து இருக்குதா, மருந்து கூட சரியா போடுமா, தலைவியே சரியாகாது. மன்னன் வந்துட்டான், தலைவன் வந்துட்டானா சரியா போடும். அதுதான் மருந்து பிரிதின்மை இருந்து வினையாட்டு. நான் என்ன பண்ண, தலைவர் வந்து செயலற்று போய் நிற்கிறாங்க. என்ன தெரியுது, என்ன செய்யுதுன்னு தெரியாமல் செயலற்று போய் அப்படி நீங்கள் வருகைக்காக காத்து நிற்கிறாங்க. தலைவன் வருகையாக காத்துறாங்க. இதுதான் வந்து இதுக்கான உள்ளூர் ஓமையை பற்றி வச்சு சொல்லப்படுது. இப்போ என்ன சொல்லப்படுது, முதல்ல வந்து எப்படி இந்த வந்து ஓங்கு மலை, இப்போ புடவம்பூ வந்து வேங்கை மரத்தில் பூத்துருக்குது. பூத்து அந்த பூ வந்து மஞ்சள் கலரில் இருக்குது. அந்த பூவும் அதே போல் அதே மலையில் புலிக்குட்டி பிறந்திருக்கு. அந்த குட்டியும் அதே மஞ்சள் கலரில் இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் ஓமை பண்ணி காட்டாங்களா. இப்போ பெண் புலி பசி எடுத்துக்கிச்சு, ஆண் புலி என்ன பண்ணுது, அதுக்கு எங்கேயாவது மான் எங்கே இருக்க வேட்டையாட தந்து அதுக்கு மாமிசத்தை கொடுக்கலாம் பெண் புலிக்குன்னு சொல்லி ஆண் புலி வந்து தேடி போகுதா. அந்த ஓமையை வச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க, இதே போல தான் வெள்ளி வீதியார் வந்து அந்த வழியாகவும் சுற்றி வராங்க. அந்த வழியாகவும் யார் தலைவனை தேடி வராங்க. வெள்ளி வீதியார் வந்து அவரோட தலைவனை அவங்களோட தலைவனை தேடி அலையிறாங்க எங்கே பார்த்தாலும். அதே போல தான் நானும் அலைஞ்சேன், உண்ணாமல் இருக்கிறேன். ஓகே, உயிரே பசியோட வாடுது உயிர். அதான் சொல்கிறாங்க, உண்ணாமல் மயக்கம் மட்டும் உயிர் செலாயை தாழ்ந்து. ஓகே, தோல் கூட வருந்தது, உடம்புல இருக்கிற முகத்தில் இருக்கிற தோல், அந்த தோலை கூட நம்மளுக்கு வருந்தி போயிருக்குமே தெரியுது. அதான் தோலும் தோல்களையும் தொலையினாலும் பிரிந்து போச்சு. பெயருக்கு இறங்கி மனம் இறங்கி போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தலைவி. ஓகேவா, மருந்து பிரிதின்மையின். மருந்து இருக்குதான்னு கேட்டால் இல்லை. இந்த வாடுறதுக்கு மருந்து என்ன இருக்குதா, இல்லை. தலைவன் வந்தால் சரியாயிடும். அதுதான் இருந்து செயலற்று போனேன் அப்படின்னா வினையிலன்னு போயிருக்குது. அதான் வினையிலன்னா செயலற்று போனேன்னு அர்த்தம். அதாவது வந்து பார்த்தா தலை வந்து செயலற்று போய் தலைவன் வருக்காக செயலற்று போய் அப்படியே ஏக்கமாக உட்காந்து நடக்கிறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து அந்த பாடலுக்கான அர்த்தம். ஏற்கனவே பார்த்த பாடலாம் தலைவன் வருகை காத்தா, இதுவும் தலைவன் வருகை காத்துக்கிட்டான். ஆனால் சொல்லப்பட்ட விதமும் வெவ்வேறு ஓமியை வச்சு சொல்லப்பட்ட வச்சு தான் பாடல் வெவ்வேறாக இருக்குது. இது அகநானூறு பாடல் தான். இது யார் ஏற்றுங்கன்னா அவ்வையார் ஏற்றுக்கிறாங்க. அதிகமானுடைய அவைக்கலை புலவராங்கன்னா ஔவையார். இது ஒரே ஒரு பாயிண்ட் தான். அரிய நெல்லிக்கனி அதிகமான வந்து ஔவையார் கொடுத்துருப்பாங்கன்னா அந்த ஔவையார் தான் இவங்க. ஓகே, இதில் வந்து வெள்ளி வீதியாக இருக்கிறாங்களா, இதுதான் இது ஒரு கொஸ்டின். இது இந்த பாட்டை வந்து ஔவையார், ஆனால் ஔவையார் வந்து வெள்ளி வீதியில் உள்ளே வச்சு எழுதிக்கிறாங்க. அவங்க எப்படி அலைஞ்சு தெரிஞ்சாங்களோ, ஓகேவா, அதே போல் தான் இந்த இதில் வர தலைவியும் அலைஞ்சு தெரியுறாங்க. ஆக்சுவலாக பாருங்கள், இந்த பாட்டில் தலைவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கா, தலைவை பற்றி சொல்லப்பட்டிருக்கா, சொல்லப்படவே இல்லை. ஆனால் ஓமையை வச்சு தான் தலைவனோட தலைவன் ஓடலை பற்றியும் அவங்க எப்படி பிரிந்து வாடுறாங்கன்றதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. இதே போல் தான் எல்லா பாட்டுமே இறைச்சியோ உள்ளரை ஓமையை வச்சு தான் பாடப்பட்டிருக்கும் பாட்டு. ஓகே, மறைச்சி தான் வச்சு பாட்டிருப்பாங்க. எல்லா அகநானூறு பாட்டுமே அப்படி தான் இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த வெள்ளி வீதியார் மட்டும் ரொம்ப முக்கியமானவங்க. இல்லை, வெள்ளி வீதியாரை பற்றி அவங்க தலைவனை தேடி அலைஞ்சதாக எந்த பாடலில் குறிப்பிட்டா அகநானூறு பாடல். இது ஒரு கொஸ்டின். இது புரியுங்களா, இது ரொம்ப அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. பொருள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுங்க. எல்லாத்துக்கும் நான் பொருள் சொல்லிக்கிறேன். அது எல்லாமே அப்படியே புக்கில் இருக்குது. எல்லா பொருளும் தெரிஞ்சு வச்சுங்க. கொஸ்டின் அப்படி தான் கேட்குறாங்க. லைனை கொடுத்துட்டு அகநானூறுனா யார் எழுதுனா நீங்கள் தெரிஞ்சுருவீங்க, உள்ளகிற பொருளை கண்டுபிடிக்க மாட்டேங்கிறது தான் அவங்க பொருளையும் கேட்குறாங்க. ஓகே, அதனால் வந்து இதை நல்லா தெரிஞ்சு வச்சு நல்லா தெரிஞ்சுங்க. இது வந்து பாடத்தில் எழுதப்பட்டிருக்கு, அதுவும் தெரிஞ்சுங்க.
பாலித்தீனில் எழுதப்பட்டிருக்கு. பாலித்தீனில் வந்து எழுதப்பட்டிருக்கு, அதுவும் தெரிஞ்சுக்கணும். எந்த தெல்லில் எழுதப்பட்டிருக்கு பாடல் அப்படின்னா பாலித்தீனில் எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடலை தெரிஞ்சு வச்சிங்க, ஓகேவா? 1 முறைக்கு 2 முறை கேட்டிங்கன்னா பொருள் ஃபுல்லாக தெரியும். நாங்கள் எடுக்கிறோன்னா அதுக்கு முன்னாடி எத்தனை முறை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதே போல் நீங்கள் படிக்க தான் உங்கள் ஞாபகம் வரும். அதனால் வந்து தொடர்ந்து 1 முறை புரியலாம், 2ஆம் முறை பாருங்கள், புரியுதுங்களா? அதுவே நான் என் வீடியோ பார்க்கறதுக்குன்றதாக சொல்ல தெரியனால நீங்கள் அதை புரியலைன்னா 2-3 முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனோட பொருள் புரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு பொருள் புரிஞ்சு ஆட்டோமேட்டிக் யார் எதனா அப்படின்னு உங்களுக்கு ஐடியா வந்துடும். புரியுதுங்களா? இதுக்கு ஷார்ட்கட்லாம் போடணும்னா பாட்டுக்கு ஷார்ட்கட் போட முடியாது. ஒவ்வொரு கதையை வச்சு தான் நீங்கள் சொல்லலாம். இந்த ஔவையார் வந்து என்ன சொன்னாங்க, புலிக்குட்டி வச்சு பாட்டு எழுதிக்கிறாங்க, அப்படி வச்சு ஞாபகம் வச்சிங்க. ஐயா அதில் வெள்ளி விதையார் வராங்க, வெள்ளி விதை எப்படி அழிஞ்சிடறாங்க, தலையை அழிஞ்சிடறாங்க, தலைவன் ஒன்று கூட இப்படி வச்சு ஏதும் யார் அப்படின்னா ஔவையார் அப்படின்னு வச்சு இப்படி தான் பாட்டை லைன் வைக்கணும். ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு வேர்டு வச்சுங்க. சில பிடவுலாம் பூவு மலர்ந்துருக்குது, வேங்கை மரம், ஓகேவா? இதெல்லாம் வந்து ஔவையார் அப்படின்னு வச்சுங்க. ஊன் புதிய விட கூரில் புலிக்குட்டி பிறந்திருக்கு, 3 குட்டி பிறந்திருக்கு, பசியோட வாழுது, ஓகே? உழுவேனா புலி, உழைமான்னா ஆண் குரல் கேட்கும், அப்படி கேட்டுக்க. நெறிப்படி கவலையோட பாரு, நெறிப்படி கவலை இதிலே வருது பாருங்க, கவலையோட இருக்கிறாங்க மன்னன் தலைவி. வெள்ளி விதியை பற்றி எழுத கூட ஔவையார் தான் சொல்லிக்கிறாங்க, அகநானூறு பாட்டில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க. சில பயந்து யானை புலப்படம் தான் பல வருஷத்துக்கு புலப்பெயர்ந்து போகிறது தான் அந்த தேடி அலைகிறாங்களா, அதான் பல புலந்து உண்ணா உயிர் சாப்பிடாம இருக்கிறாங்க. உயிர் சாப்பிடாம இருந்தால் உயிருக்கு ஆபத்துனா, அதுமாரி உயிரையே துச்சமாக நினச்சா அவங்க வேண்டினுக்கிறாங்க. தோல் கம்மினா தோல் வாடி போய் அப்படி இருக்குது அப்படின்னு நான் வச்சுங்க. பிரிஞ்சிருக்கிறாங்க, பெயர் வைக்க இறங்கி மனம் இறங்கி அப்படி ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. இதுக்கு மருந்து இருக்குதாங்க கேட்டால் மருந்து இல்லை, ஓகே? இதுதான் செயலற்று போய் தலைவர் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? அப்படி கூட இதான் ஔவையாரோட பாடல். அப்படி தான் ஞாபகம் வைக்கணும். நீங்கள் வந்து லைனாக ஞாபகம் வைக்க முடியுமா? ஞாபகம் வைக்க முடியாது. ஆனால் ஏதோ அப்புறம் ஏதோ பார்த்துக்கிட்டார். இந்த பாடலில் ஔவையார் எதந்தா, யார் எதந்து இல்லை, அகநானூறா புறநானூறா ஐங்குறுநூறா அப்படின்னு கேட்க போகிறாங்க. ரெண்டுத்துலேயும் ஏதாவது இப்படி தான் கேட்பாங்க கொஸ்டின். அதனால் இதில் இல்லைன்னா பொருள் கேட்பாங்க. எல்லா பொருளும் நான் சொல்லிக்கிறேன், அது பொருள் அர்த்தத்தையும் தெரிஞ்சு வச்சுங்க, புரியுதுங்களா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.